சிவா திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடம் போன வாரத்தினுடைய இந்த தொகுப்பாக தொடர் கல்வியாக இருக்கக்கூடிய தமிழர் வாழும் அறிவு கோட்பாடை எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த உண்மையினை நாம் பார்க்கவிருக்கின்றோம். இன்றைய பாடம் மிக மிக துரிதமாக செல்லக்கூடிய ஒரு பாடமாக அமையவிருக்கின்றது. ஆகவே தமிழர் வாழ்வியர் வாழும் அறிவு கோட்பாடு உண்மையின் ஆய்வு சுயத்திலிருந்தே தொடங்குகின்றது என்ற நுட்பமான கருத்தினை நாம் மிக விரிவாக ஒரு 4 தொடராக இதுவரை கண்டிருந்தோம். இன்றைய தொடர் அதனை ஒட்டி மேலும் ஒரு நுட்பத்தை நாம் பார்க்கவிருப்பதை இங்கு நாம் காணலாம். முதலில் நானே தமிழ் என்போம் அந்த நுட்பமான கருத்தை உயிர் உந்தி எழுப்ப உயிரால் நாம் உடம்பு எடுத்து இந்த உடம்பையும் உயிரையும் விளக்கும் ஒரு மரபாக தமிழ் மரபு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு இலக்கணம் வகுத்த தொல்காப்பியர் மெய்யின் வழியது உயிர் தோன்று நிலையே என்று விளக்கி உடம்பு through the body the psyche come into the being manifestation என்ற அந்த நுட்பத்தை விளக்கி காண்பதை பார்த்தோம். இன்று உயிர் அமைப்பு அது எப்படி தமிழ் மொழியியலாக அமைத்திருப்பது மட்டுமல்ல, அதனை எப்படி வாழ்வியலோடு இணைத்திருப்பதை நாம் பார்க்கவிருக்கின்றோம். இதற்கு முன்பாக போன வாரம் நாம் எது பொருள் முதல் என்று சிந்திக்கும் பொழுது தமிழர் மயங்கா மரபு தொல்காப்பியத்தினுடைய இரு கண்களாகவும், அதாவது தொல்காப்பியம் வகுத்த தொல்காப்பியத்தினுடைய அந்த இலக்கண அமைப்பு பொருள் வெளியாகவும், அதாவது மெட்டஸ்பேஸ், அடுத்தது பொழுதாகவும், இதுவே இறை மொழியாகவும் இதுவரை கண்டு கொண்டிருந்தோம், அதாவது தெளிவுபடுத்தி கொண்டிருந்தோம். அதாவது முதல் எனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பென மொழிப இயல்புணர்ந்தோரே என்ற அந்த கருத்தை, the origin of measurement in the nature of twin aspect of metaspace time as perceived by knowledgeable persons அப்படின்றத நுட்பமாக கண்டோம். ஆகவே இதன் அமைப்பு முறை ஒன்று பொருள்நிலை, இன்னொன்று புலத்தினுடைய அதாவது உயிர்ப்புல விளக்கமாகவும் புலத்தின் அறிவியலாகவும் அகக்காலம் புறக்காலம் என்ற நுட்பத்தில் நாம் இதுவரை பார்த்தோம். ஆகவே இதுவே இறை மொழியாகவும் மொழியின் ஆய்வாகவும் இதற்கு முன்பு கண்டோம். இன்றைய பார்வையில் நமது ஆய்வு இந்த அடிப்படையில் தொடங்கி இதனுடைய விரிவை தான் நாம் மேலும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைய இந்த நமது சைவ மரபு தமிழ் மரபு எப்படி இவையெல்லாம் உள்வாங்கி நிற்கின்றன என்பதனை பார்க்கும் பொழுது, தான் என்பது சடப்பொருளையும் உயிர்களையும் அதற்கும் மேலாக இருக்கக்கூடிய தானே அறியும் பொருளாக சிவத்தினையும் கொண்ட ஒரு பெரும் மரபாக இதனை அறியும் ஒரு உண்மையாக உயிர்கள் பெற்றிருப்பதை சித்தும் அசித்தும் சிதசித்துமா என்ற கருத்தாகவும், அதுபோல சத்தும் அசத்தும் சதசத்தும் என்ற அந்த சிந்தனையிலும் பார்த்து, ஆகவே இந்த உயிர் இங்கு தோன்றி நிற்பதற்கு காரணம் என்பது மலத்து உளதாம், மலம் இருப்பதனால் உயிர்கள் இருக்கின்றன. ஆகவே அண்டம் பெருமறை என்ற இத்தனை கோட்பாடுகளையும் ஒருங்கே அமைக்கக்கூடிய ஒரு தமிழ் மரபாக அமைவதுதான் தமிழினுடைய விளக்கம் என்பதனை பார்த்தோம். ஆகவே இதனுடைய அடிப்படையில் தான் இன்று தமிழ் மயங்கா மரபனை எப்படி இந்த ஓங்கார மரபு தற்காத்து நிலைப்பிக்கும் என்ற அந்த உண்மையினை பார்க்கவிருக்கின்றோம். ஆகவே ஓங்காரமே தமிழ் என்பதனை இன்று விரிவாக காணவிருக்கின்றோம். எப்படி ஓங்காரம் தமிழாகின்றது என்பதனை நாம் இன்று காணவிருக்கின்றோம். ஆகவே மகாரம், அதாவது முதலில் அகாரம் என்பது பசு, உகாரம் என்பது பரமாத்மா பேருயிர், இகாரம் என்பது மெய் சடம் பாசம் என்ற அந்த முப்பொருள் உண்மையினை விளக்கும் முகமாகவே தமிழ் அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இன்றைய நுட்பம் மகாரம் எப்படி வருகின்றது என்பதனை பின்பு பார்க்கவிருக்கின்றோம். ஆனால் அது இகாரம் இன்றி மகாரம் இல்லை என்ற அந்த கருத்தை பிறகு எப்படி இவையெல்லாம் உருவாகின்றன என்பதனை பார்க்கவிருக்கின்றோம். இங்க பாத்தீங்கன்னா
தொல்காப்பியர் என்ன செய்றார்? இது எல்லாத்தையும் எப்படி காண்டிகையாக இப்பேற்பட்ட இந்த பெரும் உண்மையை, இந்த 3ல் அடங்கக்கூடிய உண்மையை இப்படி பகுத்து அதை வந்து ஓங்காரமாக வகுக்கின்றார்கள். அந்த ஓங்காரத்தை வந்து ஆ வழி இந்த முறையில் தமிழை கட்டமைக்கின்றார்கள். அதாவது அறிவு துளக்கமாக இருக்கக்கூடிய, அறிவுக்கே மூலமாக இருக்கக்கூடிய, அறிவே ஒரு தெளிவாக அமையக்கூடிய மொழியின் அடக்கமே தமிழ் என்பதனை உருவாக்கிய இந்த தமிழ் மரபு தொல்காப்பியர் என்ன செய்கின்றார்? காண்டிகையாக மாத்துறார். இத வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரபிள் ட்ரூத். இதுவரை நம்ம பார்க்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் எப்படி காட்டுவது? அதாவது முதல்ல வாழ்க்கையாக்கணும். அந்த உண்மையையே நாம் வந்து உணரக்கூடிய உண்மையாகவும், அதுவே எனது அறிவாகவும், அதுவே எனது உயிர்ப்பியலாகவும் இருப்பதை எப்படி காண்டிகையாக மாற்றுவது என்ற அந்த முயற்சியில் தொல்காப்பியர் என்ன செய்றாரு? இந்த பேர் உண்மையை, இந்த ஓங்காரத்தினுடைய உண்மையையே தமிழாகவே உருவாக்குகின்றனர். தமிழர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், இந்த வாழ்க்கையை வந்து ஒட்டுமொத்தமாக எப்படி உணர்த்துவது? இன்றைக்கு வந்து அறிவியல் வந்து துணை போகுமா என்ற அந்த கேள்விக்கு, அறிவியல் போனாலும், போகாவிட்டாலும் உண்மை என்னவென்றால், நான் இருப்பது. தன்னுணர்வு என்பது என்றுமே அழியா உண்மை. அதாவது கொஜிட்டோ எர்கோ சம் என்று டெக்கார்ட் சொல்லுவார். அதாவது ஐ எக்ஸிஸ்ட் தேர்ஃபோர் ஐ அம். நான் இருப்பதனால் தான் இவை எல்லாம் உண்மையாகின்றன என்ற அந்த பெரும் உண்மையை விளக்கும் முகமாகவே அவங்க என்ன செய்றாங்க? இந்த ஓங்காரத்தை காண்டிகை ஏரணமாக உருவாக்கி நமக்கு வந்து இவை எல்லாத்தையும் செய்றாங்க. எப்படி செய்றாங்க? எந்த மாதிரியான நுட்பத்தில் இவை யாவும் உருவாக்கப்படுகின்றன அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் இங்கே ஒரு அழகிய ஒரு தமிழ் நெடுங்கணித ஆகம இலக்கணமாக அதை உருவாக்குறாங்க. அந்த தமிழ் நெடுங்கணிதம் எப்படி உருவாக்கப்படுது? அது ஏன் கணிதம் அப்படின்னா குவான்டிஃபையபிள். அதாவது இதை வந்து ஒரு சயின்டிபிக் மெஷர்மெண்ட் டூலா மாத்துறாங்க. அதாவது இதை வந்து ஒரு அளக்கும் மானியாக, ஒரு அளவிடக்கூடிய உணர்வாக, உணர்வுகளை இதுவரை வந்து அளவியலுக்கு அறிவியல் கொண்டு வந்தது கிடையாது. அப்ப உணர்வுகளை எப்படி அளப்பது என்ற அந்த முறை அவர்கள் வந்து வேறு அணுகுமுறையை பயன்படுத்துகின்றார்கள். அதற்கென்று ஒரு தனி குறியீடுகளோ, அதாவது அளக்கும் முறை, அலகு முறையோ, அலகுனா மெஷர்மெண்ட் யூனிட்ஸ் என்ற அது போன்ற அந்த உண்மைகள்லாம் அதாவது ஆங்கிலேயர்கள்ட்ட அது உருவாக்கப்படல. அது அறிவியல்லயும் இல்ல. அப்படிப்பட்ட சூழல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, தமிழர்கள் ஒரு ஆழமான ஒரு மூல கருத்திலிருந்து இந்த சிந்தனையை தொடங்குகின்றார்கள். அதாவது மெய்யின் இயக்கம் எதனால் இந்த உடம்பில் சேர வேண்டும்? அதாவது இந்த உயிர் எதனால் அந்த உடம்போடு சேர வேண்டும் என்ற அந்த கேள்வியை கேட்டு, இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்ற அந்த சிந்தனையை வந்து ஆழப்படுத்தும் பொழுது, அங்கே அகாரமே இதற்கெல்லாம் மூலம் என்ற அந்த உண்மையை காண்கின்றார்கள். அந்த அகாரம் என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது, அந்த அகாரம்தான் உயிர். அந்த அகாரம் மெய்யில் சேருவதற்கு என்ன மூலமாகின்றது? ஏன் அது அகாரமாக இருக்கின்றது என்ற அந்த காரணத்தை கேட்கும் பொழுது, எல்லா உயிருக்கும் முதல்ல இந்த உயிரினுடைய இயல்பை ஆய்வுக்கு கொண்டு வரும் பொழுது தொல்காப்பியர் என்ன செய்றார்? எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தானமர்ந்து வருவும் மேவற்றாகும் என்ற அந்த ஒரு நுட்பமான உண்மையை வந்து உலகிற்கு முதல்ல வெளிப்படுத்தி, எல்லா உயிர்களும் எதனை நோக்கி செயல்படுகின்றன, எதனால் செயல்படுகின்றன, எதற்காக அது உயிர்ப்பித்து நிற்கின்றன, எதனை நோக்கி, எதனை இலக்காக கொண்டு அவை யாவும் வாழ்கின்றன, செல்கின்றன என்ற அந்த கேள்வியை கேட்கும் பொழுது, for every living being bliss or joy arises from that which it naturally adheres to and meaningfully engages with அப்படின்ற ஒரு நுட்பமான ஒரு அதாவது அறிவியலை இங்க கொண்டு வரார். அதாவது இது என்ன அறிவியல் அப்படின்னும் பொழுது, உயிர்கள் தன்னை எப்படி அளவீடு செய்கின்றன என்ற அந்த கருத்தை இதற்கு முன்பாக நாம் போன வாரம் பார்த்தோம். அப்ப இதுக்கு மூல கரு எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, தமிழர்கள் வந்து வேறு எங்கேயுமே சிந்திக்கல. முதல்ல அவர்களுடைய சிந்தனை உயிர் ஏன் இருக்கின்றது? ஏன் உடம்போடு இணைய வேண்டும்? எதற்காக இந்த உடம்பை எடுத்திருக்கின்றோம்? அப்படின்ற அந்த கேள்விக்கு தான் முதல்ல பதில் தேடுறாங்க. அங்க வந்து உடனே அங்க பாத்தீங்கன்னா, வேற எந்த நிலையிலையும் வந்து அவர்களுடைய சிந்தனையை திசை திருப்பாது, உண்மையை தேடுவது, நம்மிடையே என்ன நடக்கின்றது? ஏன்
என் உள்ளே இவை யாவும் நடக்கின்றன, ஏன் எனது உயிர் இந்த உடம்பில் சேர வேண்டும், உடம்பினை எடுத்து நான் ஏன் வாழ வேண்டும் என்ற அந்த கேள்விக்கு இவர்கள் தேடும் அந்த பதில் தான் வந்து 2 நிலைகளை ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. ஒன்று காய உடல், இயற்கை, நேச்சுரல் பிசிக்கல் பாடி, புறம் என்ற அந்த ஒரு சிந்தனையை கொண்டு வந்து அது அந்த புறத்தை நான் அறிகின்ற முறை வந்து என்னை அந்த உடலை இயக்கும் ஒரு நிலை வந்து உயிர் புலமாக சைக்கிக் ஃபீல்டாக அது இருப்பதை கண்டு அதை செயல்படும் பொழுது அது 2 வகைகள்ல அதனுடைய உண்மையினை உணர்த்தப்படுகின்றது. அவை வெளிப்புற எக்ஸ்டர்னல் பிசிக்கல் பெயிண்ட் அண்ட் இன்டர்னல் பெயிண்ட், அதாவது உள் வழியாகவும் புற வழியாகவும் வெளிப்புற நிலையிலையும் இதை உணர்றாங்க. அது வலி அப்படின்னு எப்படி நம்ம உணர்றோம் அப்படின்னா, அங்க நமக்கு என்ன நம்ம வாழ்வதற்கு எது வந்து முனைப்பை தள்ளுது, எந்த அந்த முனைப்புக்கு வாழும் முனைப்புக்கு தள்ளக்கூடிய உத்திகளை நாம் பார்க்கும்போது அது பசி, தாகம், மூச்சு, வெப்பு, குளுமை, நசிவு, சேதம், பிடி, மூப்பு, நரை, திரை, சாக்காடு, இவை எல்லாம் என்னை வந்து சார்ந்திராத வகையில் தன்னை எப்படி இவையெல்லாம் என்னை வந்து அடையாத வகையில் எனது உண்மையினை, அதாவது நான் தேடக்கூடிய இன்பம் எனும் அந்த உண்மைக்கு, அதாவது தான் தேடும் இன்பம் எனும் அந்த தான் அமர்ந்து வரும் மேவற்று தான் சேரக்கூடிய அந்த உண்மை, அதாவது அந்த தேடல் இருக்க வேண்டும் என்ற அந்த இதை எப்படி உறுதிப்படுத்திக் கொள்கின்றன உயிர்கள் அப்படின்றத சிந்திக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் இந்த வழி வந்து புறம் அப்படின்னா நான் உடம்பு எடுத்ததுனாலதான் இந்த வழி வருகின்றதா என்றால் இல்லை. அதற்கும் மேலாக அந்த உயிரே ஒரு வழி நிலையில் இருப்பதை, ஒரு வழி வலிக்கு உள்ளாகி அதன் வந்து ஒரு வேதனைக்கு உள்ளாகி இருப்பதை அங்கே ஆய்வுக்கு கொண்டு வரும்போது அது நேரடி உடல் வேதனையாக வராமல் உள்ளத்தில் உணர்ச்சிகளில் ஏற்படும் நோய் வழியாக அது இருப்பதை பார்க்கின்றோம். அங்கே மன அழுத்தம் வருகின்றது, கவலை வருகின்றது, துயரம் வருகின்றது, மனச்சோர்வு வருகின்றது, தனிமை வருகின்றது, மன உளைச்சல் வருகின்றது. இதெல்லாம் கடந்து பிறவிப்பினி என்ற ஒரு முக்கியமான ஒரு நிலையும் நாம் உணர்றோம். அப்பா வேண்டாம்ப்பா, இதுக்கு மேல இந்த பிறப்பு போதும்பா அப்படின்னு, அதாவது ஸ்ட்ரெஸ், என்சைட்டி, கிரீஃப், டிப்ரெஷன், லோன்லினஸ், ட்ராமா, இப்படி பல நிலைகள்ல எமோஷனல் த்ரெட்டன்ஸ், அதாவது எமோஷனல் அதாவது பிசிக்கல் இன்ஜுரி அண்ட் சைக்காலஜிக்கல் அதாவது டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு, எமோஷனல் த்ரெட்டன்ஸ் அப்படின்னு ஏதோ ஒண்ணு என்னை வந்து அச்சுறுத்தி கொண்டே இருப்பதை நான் உணர்றேன். அது என்னாலும் நடக்கின்றதா, இல்ல பிறரால் நடக்கின்றது, பிற சூழலால் நடக்கின்றது, இவையெல்லாம் எப்படி கடக்க முடியும் அப்படின்ற அந்த சிந்தனையை தான் தமிழ் உலகு ஒட்டுமொத்தமாக கட்டமைக்கும் பொழுது 2 நிலைகள்ல, ஒன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த உயிர் புலத்தை முதல்ல ஆய்வுக்கு கொண்டு வருகின்றது. உயிர் புலம் செலுத்த அது காயம் செலுத்தப்படுவதனால், உடல் செலுத்தப்படுவதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா உயிர் புலத்தை இங்க உருவாக்கிக்கின்றார்கள். ஆகவே இங்க பாத்தீங்கன்னா உயிர் இந்த 3 நிலைகள்ல அந்த உயிர் வந்து தன்னை ஆழ்விக்கும் முறையை இங்கு முதல்ல தமிழர்கள் கட்டமைக்கின்றார்கள். அப்ப இதை எப்படி செய்யறாங்க அப்படின்னும் பொழுது இதெல்லாத்துக்கும் மூலம் உயிர்தான் அப்படின்னு, நான் தான் இதையெல்லாம் இதை நான் பார்க்கின்றேன், நான் தான் வந்து இந்த உயிர் நிலையில இந்த உயிரினுடைய இயல்புகளை உணர்வது, என் உள்ளே இருக்கக்கூடிய உயிர், என்னை சுற்றி இருக்கக்கூடிய உயிர்கள், நான் அதனோடு உருவாடக்கூடிய அந்த உயிர் நிலைகளையும் பார்க்க முடிகின்றது. சடத்தோடு நான் எப்படி என்னை தொடர்பு படுத்திக் கொள்கின்றேன். அடுத்தது இதெல்லாம் கடந்த ஒரு உயர்நிலை நிலையில் இருக்கக்கூடிய உண்மையினை எப்படி நான் உணர்கின்றேன் என்ற அந்த சிந்தனையை உயிர் புலத்தை ஆய்வுக்கு கொண்டு வராங்க. அந்த உயிர் புலத்தை ஆய்வுக்கு கொண்டு வரும் பொழுது தமிழை கட்டமைக்க வேண்டிய ஒரு சூழல் அவர்களுக்கு வருகின்றது. அப்ப தமிழை முதல்ல 3 நிலைகள்ல பாக்குறாங்க. ஒன்று இந்த அகாரம், இகாரம், உகாரம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் போனோட்டிக் ஆல்பபெட் வவல்ஸோடைய ஒரு ஒட்டுமொத்த அமைப்பையே வந்து இதுவரை அறிவியல்ல எங்கேயுமே சோடை போகாத வரை, அதாவது சுணக்கம் காணாமல் அவ்வளவு நுட்பமாக தமிழினுடைய ஒரு உயிர் எந்த மாதிரியான ஒலிகளை எழுப்ப முடியும், உயிர் சப்தங்கள், அதாவது உயிர் ஓசைகள், ஒளியன்கள் எப்படி உருவாகும் என்பதனை தமிழர்கள் வந்து கட்டமைக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி கட்டமைக்கும் போது மூலத்துல பாருங்க இ உ, இதுதான் முதல்ல, இதுதான் மூல சத்தம். அப்ப இது ஆ, அப்ப நீங்க பாக்குறோம் பாருங்க. அப்போ இங்க பார்க்கும் பொழுது இது இப்ப இதனுடைய ஓசைகள் வந்து
அதாவது அதனுடைய ஒலிகள் வந்து இதெல்லாம் வந்து போலி ஒலிகள். இதுதான் மூல ஒலிகள். அந்த மூல ஒலிகளை இல்லைங்க, இதுல வந்து ஓசை வந்து வரல. கொஞ்சம் நான் ஏத்திடுறேன். அதாவது இங்க பார்க்கும் பொழுது இந்த ஒலிகள் எல்லாம் ஏறக்குறைய போலி ஒலிகள். அதாவது இதுல இருந்து கலவையாக வரக்கூடிய ஒலிகள். இதெல்லாம் நான் முன்பே விளக்கிட்டேன். அப்போ தமிழர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஒலிகளை தவிர்த்து வேறு ஒலிகளை நம்மால், அதாவது உயிர் ஒலிகளை எழுப்ப முடியாது என்ற அந்த சிந்தனையை முதல்ல உள்ளடக்குறாங்க. பாருங்க, அந்த கட்டமைப்பு வந்து வெரி வெரி சயின்டிபிக். ரொம்ப ஆழமான ஒரு அறிவியலாக அது அமைகின்றது. அப்ப இதை அமைத்த பிறகு முதல்ல அ, இ, உ அமைத்து இதன் இரண்டே இருக்கக்கூடிய இடையே இருக்கக்கூடிய ஏ, இந்த ஓ, இந்த எழுத்துக்களை அவர்கள் வந்து கண்டறிஞ்சு அப்ப ஒட்டு மொத்தமாக இத வந்து ஒரு ஆழமான ஒரு அறிவியலாக அவங்க கட்டமைக்கிறாங்க. ஆனா இதுக்கு பின்புலம் இந்த ஓசைகள் எழுவது எதனால், இந்த ஒலியன்கள் எழுவது எதனால் என்ற முதல் மூல அறிவியலை காண்றாங்க. இதுவரையில் நான் ஒரு பெரிய உண்மையை சொல்றேன், இதுவரையில் லத்தீன், முதல்ல லத்தீன் கூட இதை வந்து இந்த அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்டு இருக்கின்றது. 2 மொழிகள் பாத்தீங்கன்னா தமிழும் லத்தீனும். ஆனா லத்தீன் பின்னே இந்த அடிப்படையில் அது பின், அதாவது பழைய லத்தீனுக்கும் புதிய லத்தீனுக்கும் ஒரு வேற்றுமைகள் உண்டு. புதிய லத்தீன் இந்த அடிப்படையில் உருவாக்கப்படவில்லை. பழைய லத்தீன் இந்த அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா அதற்கும் முன்பாகவே இந்த அடிப்படையில் முதன் முறையில் இந்த ஐபிஏ, அதாவது இன்டர்நேஷனல் போனோட்டிக் அல்பபெட், அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே மொழி தமிழ் மட்டும்தான். நீங்க இது எப்படி வேணாலும் தேடி பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியலை வைத்து நீங்க இதெல்லாம் பார்க்கலாம். எனது நோக்கம் இன்றைக்கு வந்து தமிழ் எப்படிப்பட்டது என்ற அந்த அறிவியல் முறையை மட்டும் காண்பதல்ல, தமிழ் எந்த அடிப்படையில் இவை யாவையும் உருவாக்குகின்றது என்ற அந்த உண்மையை நாம பார்க்கின்றோம். சரி, இதற்கு அகாரம் முதலாய் அனைத்தும் இதெல்லாம் என்ற அந்த மூலத்திலிருந்தே இவை யாவும் உணரப்படுகின்றது, உணர்த்தப்படுகின்றது என்ற அந்த நுட்பத்தை பார்க்கிறோம். இதில் 5 முறைகளை உருவாக்குறாங்க. அப்ப இத இதெல்லாம் பல நீங்க பாக்குறீங்க. இப்ப அடுத்தது இதுல இருந்து நாம என்ன பாக்குறோம் அப்படின்னா, தமிழ் நெடுங்கணித ஆகம இலக்கணம் எதன் அடிப்படையில் உருவாக்கப்படுகின்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஒலிகளை நான் முன்பே இதை வந்து உங்களுக்கு பாடமாக எடுத்துட்டேன். ஆகவே இங்க தமிழ் நெடுங்கணக்கு இலக்கணம் வந்து ஒலி போலிமை, இந்த சூடோ சவுண்ட்ஸ முதல்ல அவங்க வந்து ஏற்கல. இதெல்லாம் வேண்டாம், இந்த சூடோ சவுண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து ஒதுக்கிட்டாங்க. இந்த சூடோ சவுண்ட்ஸ் வேண்டாம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இந்த மூல ஒலிகளில் இருந்து இந்த சூடோ சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒலி போலிமைகளை உருவாக்கி விட முடியும் என்பது தமிழர்களுடைய மிகப்பெரிய உண்மை. அந்த உண்மையை முதல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா லிங்குஸ்டிக், அதாவது மொழியியல் அடிப்படையாக அதை அவங்க உணர்றாங்க. அப்போ மூச்சு ஆற்றல் விரயம் இருக்கக்கூடாது என்பது தமிழினுடைய அடுத்த நுட்பமான கரு. the wastage of breath energy இருக்காம அப்படி பார்ப்பாங்க. இது எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பிறகு பார்க்க போறோம். அடுத்தது எழுத்துக்களின் மிகைமையை, போனோட்டிக் ரிடாண்டன்சி இருக்கக்கூடாது. நீங்க பாப்பீங்க 247 எழுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எப்படி இவங்க போனோட்டிக் ரிடாண்டன்சி இல்லைன்றாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ரொம்ப வியப்பாக இருக்கும். இதெல்லாம் நான் இன்னைக்கு செய்து காட்ட போறது இல்லை. ஆனா இங்க வந்து இந்த உண்மையை நீங்க பாருங்க. ஒவ்வொன்னா நம்ம பிறகு பிரிக்க போறோம். தமிழ் எவ்வளவு அறிவியலாக மட்டுமல்லாமல் அது வாழ்வியல் அடிப்படையில உருவாக்கப்படுது அப்படின்னு. கற்றற்ற அளபடை செய்யாமல், ஃப்ரீ லெங்தனிங் ஆஃப் சவுண்ட் செய்யாம, இப்போ பிறகு இதான் ஆய்வுக்கு கொண்டு வர போறேன். ரொம்ப முக்கியமான ஒரு அறிவியல். அடுத்தது இசையோடு இயைவு பெறா அசைகள் இன்கம்பேட்டபிள் சிலபிள் வித் மியூசிக்ஸ் அப்படின்னு. இது ஒரு பெரிய சயின்ஸ். எனக்கு வியப்பான ஒரு அறிவியலை, இப்படி ஒரு அறிவியலை தமிழர்கள் போன்ற உயிர் ஓசை எழுப்பும் தகமையை குறைக்கும் குறைகளை களைந்து நீக்க அமைக்கப்பட்ட ஒரு மொழிதான் தமிழ் நெடுங்கணித ஆகம இலக்கணமே. அப்ப பாருங்க, அவங்க வாழ்க்கையில வந்து எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு, இது வந்து இப்போ மொழியில தான் பாக்குறோம். மொழியின் அடிப்படையில் எப்படி வாழ்க்கையை உருவாக்குறாங்க அப்படின்னு.
அப்போ தமிழ் நெடுங்கணக்கு வந்து grammar is a language system structured to remove and eliminate defects that diminish the quality of producing clear vowel sound such as pseudo sounds, ஒலிப்போலிமை, wastage of breath energy, மூச்சாற்றல் விரயம், phonics redundancy or excess letters. ஓகே, எழுத்துக்களின் மிகைமை இருக்கக்கூடாது அப்படின்னு. 3 எழுத்தை தாண்டி வந்து தமிழ்ல வந்து 4 எழுத்து கூட பேசுவாங்க, ஆனா அந்த 3 எழுத்துல அடக்கிடலாம். தமிழுக்கு வந்து 3 எழுத்து தாண்டது வந்து மிக மிக அரிது. 4 இருக்கு, சில பேர் சொல்லுவாங்க 5 இருக்கு, 5 போகவே போகாது. இதுவரை வந்து நன்னூல் சொல்லுது 5க்கு போகும்னு, ஆனா இல்லவே இல்லை. எழுத்துக்களின் மிகைமை, ஃப்ரீ லெங்தனிங் ஆஃப் த சவுண்ட், கட்டற்ற அளபடை, இதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். கட்டற்ற அளபடை அப்படின்னா அளவு எடை, ஒரு மொழி ஒரு சவுண்டை வந்து நீங்க எவ்வளவு தூரம் இழுக்க முடியும், எவ்வளவு ஆற்றல் உங்களுக்கு இருக்கு. இதுவே மூச்சு, அதுதான் பிறகு மூச்சினுடைய நுட்பத்துக்கு போறோம். மூச்சை வைத்து ஏன் நம்ம வந்து பிராணாயாமம் நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கல்வியாக தமிழர் மரபுல யோக மரபு எப்படி வந்தது, இதெல்லாம் இதைதான் விளக்குது. கற்றற்ற அளபடையை வைத்து எப்படி தமிழர்கள் வந்து இந்த லெங்தனிங் ஆஃப் த சவுண்ட் அண்ட் த பிரெத் கண்ட்ரோல், இது எல்லாம் எப்படி செய்ய முடியும், ஏன் நமக்கு பிரெத் ரொம்ப முக்கியம், மூச்சு எதற்காக இருக்க வேண்டும், எப்படி நாம் வந்து இந்த வாழ்க்கையில வந்து மூச்சை வந்து ஒரு முக்கியமாக அது உயிர் வலின்னு சொல்றோம் அப்படின்னு. இந்த மாதிரி end syllables that do not harmonize with the musics. அப்ப ஏன் இசையோடு ஏவு பெறா அசைகளை நம்ம வந்து அகற்றிட்டு அதை வந்து ஒரு இசை மொழியாக மாற்றணும் அப்படின்ற கருத்தெல்லாம் இங்க வருது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், அடுத்த நிலையில இந்த இகாரத்தையும் உகாரத்தையும் அகாரத்தையும் வைத்துதான் தமிழை உருவாக்குறோம். தமிழையே உருவாக்குற முயற்சியே இங்கதான் நடக்குது. அப்ப எப்படி உருவாக்குறோம் அப்படின்னு முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு வியப்பு இங்க நீங்க பார்க்க வேண்டிய ஒரு வியப்பு இதுல இருக்கு. என்ன இதுல ஒரு வியப்பான ஒரு உண்மை இருக்கு அப்படின்னா, மன்னிக்கணும், அதாவது இதுல என்ன ஒரு வியப்பான உண்மை இருக்கு அப்படின்னா, இந்த அகாரம் இந்த உகாரம், அகாரம்னா உயிர் நமக்கு தெரிஞ்சிருச்சு, உயிரை விளக்குவது, உயிரினுடைய இங்க வெளிப்பாடு, அது இகாரமாக மெய்யாக சடமாக அது வருது. அப்புறம் அதுவே பரமாத்மா. இதுல ரொம்ப ஆச்சரியம் என்ன, பரமாத்மா இந்த மெய்யோடு தொடர்பாக மாட்டார். பாருங்க, அது இந்த உயிர் தான் வந்து தொடர்பாகும். மீண்டும் அந்த மேப் பண்றோம்ல, அந்த கருத்தை பாருங்க இப்படி. அதாவது இந்த உயிர் மெய்யோடு தொடர்பாகும், இந்த உயிர் ஊவோட பரமாத்மாவோட அதாவது பேருயிரோட இறைப்பொருளோடு தொடர்பாவதை பார்ப்போம். அதனாலதான் நம்ம ஓ என்ற அந்த எழுத்தும் ஔ என்ற எழுத்தும் ஓ என்ற எழுத்தும் இது இரண்டும் ஓங்காரமாகவும் ஔகாரமாகவும் இருப்பது. அதனாலதான் இறை மந்திரங்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஓங்காரமும் ஔகாரமும் தான் இருக்கும். ஓம் என்ற அந்த சொல்லும் ஔம் என்ற சொல்லும் பிறகு இதுல இருந்து தான் ஓங்காரம் ஔகாரம் சௌகாரம் எல்லாமே இதுல இருந்து தான் உருவாகும். இதுதான் ரொம்ப நுட்பமான மந்திர கலையை இதுலதான் உருவாக்குறாங்க. இந்த 2 ஒலிகளை வைத்துதான் வந்து, ஏன்னா ஒன்றே நீங்க பாருங்க, இந்த உகாரம் ஓம் வந்து உயிர், அதாவது பேருயிர் நம்முள்ளே அந்த நிற்கும் பொழுது அது ஓங்காரமாகவும், நாம் இந்த உயிர் வந்து பரமாத்மா பேருயிரோடு தொடர்பு கொள்வதற்கு ஔகாரத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்ற நுட்பம். பிறகு இதுல திருமந்திரம் இதெல்லாம் அப்படியே விளக்குது. ஔகாரம் ஏன் பயன்படுத்துறோம், அப்ப ஏன் ஓம் என்ற வார்த்தையை பயன்படுத்துறோம், ஏன் ஓம் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துறோம், பிறகு அந்த வார்த்தையில இந்த சொற்களை பயன்படுத்துகின்றோம் அப்படின்ற ஒவ்வொரு நுணுக்கமும் இதுல இருந்து தான் வருது. அப்ப இங்க பாருங்க, இந்த பொருளோடு மெய்யோடு தொடர்பாகும் பொழுது நாம் என்ன இங்க தொடர்புக்கு வரோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது பாருங்க எகாரம் வருது, ஐகாரம் வருது. நான் வந்து உயிர் வந்து ஒரு பொருளை வந்து பார்க்கும் பொழுது ஐகாரம் வியப்புகள் இருக்கு. அப்ப பொருளோடு நான் வந்து தொடர்பாகும் போது ஐ என்ற அந்த அழகுகளை எல்லாம் நான் பாக்குறேன். ஆனா அந்த அதாவது பொருள் நிலையிலிருந்து நான் உயிர் வந்து அதை உணரும் பொழுது எனக்கு கேள்விகளாக உருவாகுது. இதுதான் சயின்ஸ உருவாக்குது. இகாரம் சயின்ஸ உருவாக்குது. அகாரம் வந்து அழகுணர்த்தை அந்த பொருளோடு அந்த பொருளினுடைய வியப்பு, இந்த பொருள் எனக்கு என்ன செய்யும், இந்த பொருள் என்னோடு என்ன வரும் அப்படின்ற அந்த உணர்வுல தான் இது உணர்வு நிலை, இது வந்து கேள்வி நிலை. எவ்வளவு ஆச்சரியமா உருவாக்குறாங்க பாருங்க. இதையெல்லாம் கட்டமைச்ச அந்த முறையை தான்
தமிழர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல வலியை நீக்க வேண்டும். உள் வலி இருப்பதனால்தான் அது மலக்கலப்பால் எனக்கு வலி இருக்கின்றது. அதை போக்குவதற்கு இகாரம் பயன்படுத்தப்படுகின்றது. ஏன் இகாரம்னா பொருள்கள். பொருள்களின் வழி எனக்கு 2 நிலைகள் தான் இருக்கும். ஒன்று வெறுப்பு, இன்னொன்று விருப்பு. விருப்பு வெறுப்பில் நான் வந்து அகப்பட்டு நிற்பேன். அந்த விருப்பு வெறுப்பு என் உள்ளே தோன்றும் பொழுது அதை உகாரப்படுத்தி அந்த உகாரத்தில் வந்து நான் வந்து எனக்கு வந்து ஒரு தெளிவு வேண்டும். உகாரம் என்றது நுழைவு, இறை அருள் இங்கே வருது. ஏதோ ஒரு நிலையை இந்த வெறுப்பை நான் புரிந்து கொள்வதற்கு இந்த வலி ஏன் எனக்கு இருக்கு, இந்த விருப்பு ஏன் இந்த பொருள் மேல எனக்கு வருது, இவர் மேல வருகின்றது அப்படின்ற அந்த கேள்விக்கு இந்த உகாரம் தான் எனக்கு தெளிவுபடுத்தும். அந்த உகாரத்தை தெரிந்து கொண்டு ஆஹா இது அப்படின்ற என்னுள்ளே வினாக்களை எழுப்பி அதனாலதான் ஏன் எதற்காக எல்லாமே ஏவா தான் இருக்கும். அப்போ பொருள் நிலையில உணர்ந்து அதை நினைவு கூறும் வகையில் ஓங்காரமாக இதனால் தான் நான் பாருங்க அந்த என்ற கருத்தே என்னுடைய உள்ளே என்னுடைய மூளையின் உள்ளே நான் புகுந்து புரிதலை உருவாக்கி கொண்டு இந்த வழிகளை போக்குங்கின்ற அந்த நிலையை தான் இந்த அறிவியல் நமக்கு உணர்த்தது. ஆகவே மலக்கலப்பாலே மறைந்தது ஞானம். அப்ப எனக்கு கலப்பு இருக்கிறதுனால என்னுடைய உண்மை நிலை எனக்கு உணராமல் நான் வழியில் இருக்கின்றேன். உளவழி இருக்கு, பிறப்பு பிணி இருக்கு. அப்ப அங்கே எனக்கு வேதனை தோன்றுகின்றது, கவலை வருது, துக்கம் வருது, எத்தனை பொருள்கள் சேர்ந்தாலும் என் உள்ளத்திலே ஒரு தனிமை வருது. இதெல்லாம் ஏன் என்று எனக்கு புரியவில்லை. அப்ப அது மட்டும் இல்லாமல் மனப்பிணி, அதாவது மனநோய் வந்து அடுத்தது உடல் பிணியாக அது மாறுகின்றது. இல்லைன்னா உடல் பிணி வந்து என்னை வதைக்க நான் வந்து உடல், அதாவது மன நோய்க்கு ஆளாகின்றேன். ஆகவே மலக்கலப்பாலே மறைந்தது சக்தி. என்னுடைய எல்லா சக்திகளையும் நான் இழக்கின்றேன். அப்ப என்னுடைய சக்திகளை நான் திரட்டுவதற்கு மோட்டிவேஷன் அப்பதான் பரம் எனக்கு வந்து எனர்ஜி வேணும், எனக்கு மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னு. அப்போ நான் இந்த கேள்வி உள்ளுக்கு தான் போறேன். எனக்கு ஏன் விருப்பு வருது, ஏன் எனக்கு இது பிடிக்க மாட்டேனுது, ஏன் எனக்கு இது வரமாட்டேனுது. அப்ப மீண்டும் சக்தியை திரட்டும் முகமாகவே இந்த 5 எழுத்துக்கள் இங்க நமக்கு துணை செய்வதை பார்க்கிறோம். அடுத்தது மலக்கலப்பாலே மறைந்தனன் தானும். அப்ப அந்த மறைந்தனன் தானு மலக்கலப்பாற்றல் மதி ஒளி யாமே. களப்பற்றால் மன்னிக்கணும், மலக்களப்பற்றால் அது நீங்கினால் என் உள்ளே ஒளி சேர்கின்றது அப்படின்றது. அவ்வளவு அழகாக திருமந்திரம் நம்மள பாருங்க. By the admixture of the mala, knowledge is concealed. By the admixture of the mala, Sakti is concealed. By the admixture of the mala, even the atomic one, the tanu, the soul is obscured. அப்போ அந்த கலப்பு இருக்கிறதுனால அந்த உயிர் ஒடுங்குது, உள்ள அப்படியே உள்ள போகுது. அதனால வளர முடியல, அதனால விரிய முடியல. அதனாலதான் அணுத்துவம், அணுபட்சம்னு சொல்லுவாங்க. அணுபட்சம்னா அது அணு போல அப்படியே அமுத்தி அது உள்ள போகுது, சிறுசாகிக்கிட்டே போகுது. அதனுடைய சிந்தனை சிறுகுது, குறுகுது. அது வந்து அப்படியே பாத்தீங்கன்னா கான்ட்ராக்டிங். அப்ப அப்படி ஒவ்வொன்னா அப்ப என்ன செய்யறாரு, என்ன சொல்றாரு பாருங்க. பை டிஸ்பெல்லிங் த மலா the light of intellect does shine அப்படின்னு அப்படியே வெளிப்பட்டு நிற்கும். உன்னோட உண்மையை நீ தெரிந்து கொள்வாய் அப்படின்னு விளக்குறாரு. அப்போ இந்த அடிப்படையில நாம் போகும் பொழுது இதுல இருந்து தான் வந்து நம்ம நுட்பமான மலம் நிலையை பார்க்கிறோம். இந்த மல அறிவியலை பற்றி நான் வந்து தனியாகவே பாடம் எடுக்கவிருக்கின்றேன். ஆகவே இப்பொழுது நீங்க வந்து மலம் என்பது என்ன அப்படின்னா இந்த நிலையில புரிந்து கொள்ளுங்க. மலம் என்பது உளவியல், காயவியல், உயிரியல் சிதறம். அது வந்து இது நம்ம வந்து பை ஆப்ஜெக்டிவ்லி, அதாவது காண்டிகையாக இது உணர முடியும். இது வந்து யாரும் நமக்கு வந்து வெளியில இருந்து வந்து சொல்லணும்னு இல்லை. ஏன் எனக்கு நடக்குதுன்னு அந்த கேள்வி நீங்க மனசார உட்கார்ந்து ஒரு முறை கேட்டு பாருங்க. அதாவது மலம் எக்ஸ்கிரீமெண்ட், எனக்கு இது இல்லை, எனக்கு இது வரக்கூடாது. அப்ப இதை வந்து ஏன் எக்ஸ்கிரீமெண்ட்னு சொல்றோம்னா இது ஒரு மலம் கழிக்கப்பட வேண்டியது. அப்ப சைக்கலாஜிக்கல் அண்ட் பிசியோலாஜிக்கல் ஆர்கானிக் என்ட்ரோபி ஆர் டிஸ்இன்டகிரேஷன், டிகே, டிசார்டர் எதனால நடக்குது அப்படின்னா 2 நிலைகள்ல நடக்குது. ஒன்று வெளிப்புற வழியில் எக்ஸ்டர்னல் பெயின், இன்னொன்னு உள் வழி பிறவி பிணியாகவும் இன்டர்னல் சைக்கலாஜிக்கல் அண்ட் சைக்கிள் ஆஃப் பர்த் அஃப்ளிக்ஷன். இது பார்ப்பதற்கு நமக்கு குறைவா இருக்கும். ஆனா பிறப்பை உணர்றோம் பாருங்க, பிறவி பெருங்கடல். அது எனக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு, இன்று முடியுமா, இதை எப்படி முடிப்பது, இதற்கு ஒரு தெளிவு வருமா அப்படின்னு. அப்ப ஒரு நம்மளுடைய போராட்டமே அந்த வாழ்க்கையில அந்த பிறவியை வந்து எப்படி கையாள்வது என்ற அந்த நிலைதான். அப்ப சில பேர்னால அந்த பிறவியை கையாள முடியல. அப்ப
அதாவது எப்படி வந்து ஒரு காட்டாறு ஓடுதோ அதனுடைய இதுலயே போயிருவோம்ப்பா என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு கால ஓட்டத்தில், அதாவது கண் போன போக்கில் அது கால் போகிற அந்த நிலை போல, அது போல எப்படி போனாலும் ஏதாவது போவோம் அப்படின்ற போக்கு இல்லாம அதையும் மாற்றி அந்த நிலையை வந்து சரிப்படுத்தி மலம் என்ற அந்த நுட்பத்தை வந்து வெற்றி கொண்டே வருகின்றார்கள். அவர்கள் மேல் வருவதை பார்க்கின்றோம். அவர்கள் வளர்றாங்க. அவங்க தன்னை கடந்து போகின்றார்கள். அவர்கள் உயர்கின்றார்கள். அப்ப மலம் என்பது உயிருக்கு வேறானது. அதன் காரியங்கள் உயிருக்கு குற்றமாவதால் அவை கழிக்கப்படுவனாகின்றன என்ற அந்த கருத்தை நம்ம முதல்ல சொல்லிட்டோம். அப்ப மலம் எக்ஸ்கிரிமெண்ட் அது எனது அல்ல, இஸ் இம்பியூரிட்டி எனது அல்ல, ஏன்னா அது வெளியே போகுது, அதை மாத்தி அமைக்க முடியுது. இட்ஸ் டிஸ்டிங் ஃப்ரம் த சோல் அப்படின்றத முழுமையா உணர்றோம். சின்ஸ் இட்ஸ் எஃபெக்ட் கான்ஸ்டிடியூட் டிஃபெக்ட்ஸ் ஃபார் த சோல், தி டூ பி ரிமூவ்ட் எலிமினேட்டட் அப்படின்றத என்னால முடியுது. இதை கழிக்கிறேன், இதோ பாருங்க, இது வேண்டாம், இது இல்ல, இது இல்ல, இது இல்ல அப்படின்னு நான் மாத்துறேன். அப்ப எனது நோக்கம் வந்து சுத்தம் என்ற அந்த கருத்துக்கு நான் வரேன். என்னை நான் சுத்தம் செய்கின்றேன். நான் வந்து என்னை ஒரு நிலையில வந்து ஒரு பியூரிட்டி என் உள்ளே ஒரு பாத்தீங்கன்னா ஒரு டிவைன், அதை தான் நம்ம சொல்றோம். அந்த பியூரிட்டியை டிவைன்னு மாத்துறோம். சுத்தம் என்ற அந்த கருத்துக்கு வரும். மலச்சார்பின்மை அப்படின்ற மலச்சார்பிலிருந்து நான் மலச்சார்மை என்பது என்னுடைய மீள்வாக, அப்பா வெளிப்படுறோம்ப்பா, பிறவி பெருங்கடல் நீந்துறோம்ப்பா, தாண்டுறோம்ப்பா, கடக்கிறோம்ப்பா, அப்ப மீள்வு அப்படின்ற ஒரு கருத்து எனக்கு வருது. அசோசியேஷன் வித் இம்பியூரிட்டி, மலா டிபெண்டன்ஸ் அண்ட் ஃப்ரீடம் ஃப்ரம் த இம்பியூரிட்டி, அப்சன்ஸ் ஆஃப் த மலா டிபெண்டன்ஸ் வந்து ஒரு ரெஸ்டோரேஷன் ப்ராசஸ், ஒரு ரிவைவல் ப்ராசஸ் அப்படின்றத நான் உணர்றேன். அப்ப இதுல இருந்து நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, என்னை நான் அளக்க முடியும், என்னை நான் அளக்கும் முறையை நான் கண்டுபிடிக்கிறேன். இதுவரைக்கும் இல்லாத அந்த சயின்ஸ் வந்து வெளியில இருக்கிற சயின்ஸ் செய்ய முடியாததை நான் இன்டர்னலி மெய்ப்பொருள் காணும் திறன் உடையவனாக, the competency to measure the wisdom, இல்லைன்னா என்னுடைய அதாவது இம்பியூரிட்டி, இல்லைன்னா நான் என்ன சொல்ல, என் உள்ளே இருக்கக்கூடிய த ட்ரூத், எப்படி என்னால ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு, அதாவது என்னுடைய அளவியலுக்கு ஒரு ஆன்மீக மானியாக, ஒரு அளக்கும் மானியாக, ஒரு மேட்ரிக்ஸ், இதெல்லாம் ஆங்கில சொற்கள் அத்தனையும் தமிழை சார்ந்தது தான். பிறகு இதை பத்தி பார்ப்போம். அப்போ இதுல இருந்து நான் இது ஆகவில்லை, அதை ஆக்க வேண்டும். அப்ப தானலா இது என்ற நிலை வருகின்றது. சைக்கி இஸ் பீங் நாட் yet டு பி இந்த ஸ்டேட்டஸ் உள்ளுக்கு வரும். அங்கே சுத்தம் என்பதை நான் செய்யும் பொழுது நான் மீள்வு பெற வேண்டும் என்ற அந்த கருத்து வருது. இதைதான் வந்து லிபரேஷன் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்கிறோம். ஆனா லிபரேஷன் என்பது மீள்வு, என் நிலையில் நான் மீண்டும் அடைகின்ற ஒரு பெரும் உண்மையாக, அதை அடைவதற்கு 3 பெரும் நுட்பங்களை நான் வந்து கையாளுறேன். ஒன்று, சத்து என்ற அந்த உண்மையை தேடுகின்றேன். அதை எப்படி நீக்குவது அப்படின்னா, அறியாமையிலிருந்து அறிவுடைமை பெறுவது. அதனாலதான் படிக்கிறோம், கல்வி என்ற கருத்து வருது, தெரிவு விசிபிள் டிசைன்மெண்ட் வருது. அப்ப இக்னரன்ஸ் அப்ப lead to the possession of the knowledge or possession of அந்த intelligence. அப்ப அந்த நாலேஜ் மட்டுமல்ல, இது இன்டெலிஜென்ட் என்ற அந்த சரியான சொல்லை பயன்படுத்துறோம். அடுத்தது சித்து என்பது கேவலாவத்தை, இழிமறை உணர்வு, அந்த கான்சியஸ்னஸ், அன்கான்சியஸ்னஸ். அதாவது பாத்தீங்கன்னா இங்க பாக்குறோம், இந்த அப்ஸ்கியூர் அன்கான்சியஸ்னஸ் என்ன பண்றோம், கான்சியஸ்னஸா மாத்துறோம். அது வந்து ஒரு துரியாதீதவத்தை நிலைக்கு, ஒரு தெளிவு உணர்வுக்கு மாத்துற ஒரு தெளிவு தேடுறோம். அது ஒரு கிளாரிட்டியா மாத்துறோம். அது இரண்டாவது ஒரு மெஷர்மெண்டா நம்ம உள்ளுக்கு நம்ம வந்து உணர்வு நிலையில பாக்குறோம், அறிவு நிலையில மெஷர்மெண்ட் ஆக்குறோம். அடுத்தது இதுக்கெல்லாம் மூலமாக இருக்கிற இன்பத்தையும் என்னுடைய உய்வாக பார்க்கின்றேன். அப்பாடா, நான் வந்து ஒரு நிலை, அப்பொழுதுதான் சந்தோஷமே வருது. இதை கடந்த பிறகு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி எப்படி வருது, agony to the bliss, attainment. இததான் சச்சித்தானந்தம் என்ற அந்த ஒரு நுட்பத்துல ஒரே சொற்கள்ல, இந்த ஒரு சொல்லுல சத்து, சித்து, ஆனந்தம் என்ற அந்த 3ஐயும் ஒரு நிலைக்கு அடக்குறாங்க. அப்ப சச்சித்தானந்த பரம்பொருளாம் அப்படின்னு அவரை உணர்றது அப்படின்றதே பாருங்க, தன்னை உணர்றதும் அந்த கருவியாக தான் மாத்தி நிக்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில தான் உயிர் இயல்பை கண்டுபிடிக்கிறோம். அப்போ இது மாறும் பொழுது, சத்து அறியாமை அறிவுடைமைக்கு போகும்போது, விசிபிள் டிசைன்மெண்ட் நடக்கும் போது எனது விஷன் மாறுது, எனது சித்து நிலை மாறும்போது எக்ஸிஸ்டென்ஷியல் ஸ்டேட் மாறுது. அப்ப என்னுடைய அக்செப்டன்ஸ் அசஸ்மெண்ட் ஸ்டேட்டும் மாறுது. ஆனந்தத்தினால, உய்வுனால எனக்கு உவமைகள் நடக்குது, அப்புறம் தேர்ச்சிகள் நடக்குது, ரியலைசபிள் டிசைன்மெண்ட் நடக்குது, ரிசெம்பிளன்ஸ் எனாலஜி என்ற அந்த கருத்து, தனக்கு உவமை, அந்த நான் யாருடைய இதுல இருக்கின்றேன் அப்படின்ற ஒரு உங்க உள்ளுக்கே அந்த மெஷர்மெண்ட் டூல்ஸ் நீங்க உருவாக்குறீங்க பாருங்க. சுத்தமா அழகாக எப்படி உயிர் தன்னுள்ளேயே தன்னை வந்து
அதாவது தமை உடைய தன்னுணர்வார் என்ற அந்த கருத்தை தமை உடைய, அதாவது தமை உணர்வார், தன்னுணர்ந்து தமை உணர்ந்து தமை உடைய தன்னுணர்வார் எம்மை உடைமை எமை இகழார் அப்படின்னு மெய்கண்டார் சொல்லுவார். அதாவது தமை உணர்ந்து மன்னிக்கணும், இது வந்து தன்னுணர்ந்து, அந்த வார்த்தை எனக்கு கொஞ்சம் மறதியா இருக்கு. இருந்தாலும் இதனுடைய உண்மையை நாம் வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக அந்த தன்னுணர்தல் என்ற தமையுடைய தன்னுணர்வார் அப்படின்னு. அப்ப அதாவது தமை உணர்ந்து தமை உடைய தன்னுணர்வார் அப்படின்னு அழகாக பிரிப்பார். நாம் வந்து எந்த ஒரு ஒட்டுமொத்த எல்லாத்தையும் சேர்த்து உணரும் பொழுது என் உள்ளே எனக்கு எது இருக்கின்றது, எது எனக்கு எது இல்லை, இதையின் வழி என்னுடைய தன்னுணர்வு பெற முடியும் என்று மெய்கண்டார் அப்படி அழகாக பிரிச்சிருவாரு. அப்ப அதனால எமை உடைமை, அதனால நான் சொல்றது உண்மை, தம்மின் உணர்ந்து அது வந்து புணராமை. அப்ப தன்னுள் இருக்கக்கூடிய அந்த தனக்கு இருக்கக்கூடிய அந்த கான்ட்ரடிக்ஷனை தானே உணர்ந்து அந்த கான்ட்ரடிக்ஷன் அந்த இருக்கக்கூடிய தம்முள் புணராமையை உணர்ந்து தானே வெளிப்படுகின்றார் என்ற அந்த கருத்தை முதல் இதுலயே வந்து நுட்பமா வந்து ஒட்டுமொத்தமா தமிழன் மரபை அவர் வந்து தன்னுடைய இதுல விளக்கமாக செஞ்சிருப்பார். இப்ப இந்த கருத்துல நம்ம பார்க்கும் பொழுது 5 நிலைகளை விளக்குகின்றாங்க. அதாவது மாறாமலம், ஐந்தன் மண்ணும், இது இந்த மலத்தின் அடிப்படையில தான் இந்த 5ம் எனக்கு நடக்குது. அது எப்படின்னா அவத்தின் வேறாய மாயா தனுகரநாதி இங்கு ஈராக எவ்வுயிரும் ஈராகாதே எவ்வுயிரும் பிறந்திறந்து ஆறாத வல்வினையால் அடியுண்ணுமே என்ன அந்த கருத்தை இதுல முக்கியமான நான் வலியுறுத்துற இந்த கருத்து இதுல ரொம்ப ஆழம். இதெல்லாம் ஒவ்வொன்னா விரிக்கணும். இந்த அன்சேஞ்ச்டு மலா இதுதான் நான் பிரிக்கணும். இதை வந்து தப்பா வந்து எடுக்கும் போது அப்படியே சேர்த்து மலம் 5ன்னு சொல்லிடுவாங்க. அது இல்ல, மாறா மலம் ஒன்றுதான் இருக்கு. அன்சேஞ்ச்டு ஒண்ணுதான் இருக்கு. அது 5ஆக மண்ணும் அவத்தையின், அதை வந்து 5 நிலையில அவத்தை நிலையில 5 persistent embodied ஸ்டேட்டுக்கு அது கொண்டு போகும். 5 நிலைக்கு அது கொண்டு போவோம். பிறகு நான் காட்டுறேன் அது எப்படி 5 நிலையிலோட நம்மளை தொடர்பு படுத்திரும் அப்படின்னு. அப்போ இது 5 நிலைக்கு அது கொண்டு போகுது. 1தான் மூலம். இந்த 1உடைய மூலம் 5 நிலையில விழிக்குது பாருங்க. அது போல அதுதான் பாக்குறீங்க. அப்போ இது எப்படி ஒவ்வொன்னா உருவாகுதுன்னு இததான் வந்து துரோதகம். பிறகு நம்ம பார்க்க வேண்டியது கர்மம், அசுத்தமாயி சுத்தமாயி அருள் என்ற இந்த நுட்பத்துல நம்ம ஆய்வு செய்யவிருக்கின்றோம். இது வந்து 5 நிலைக்கு அது விரித்து காட்டப்படும் அப்படின்னு. ஆனா 5 மண்ணும் அவத்தை 5 உணர்வு நிலைகளை அது கொண்டு போய் சேர்க்கும். மாலா, அதாவது மாறா மலம். இது அப்ப அந்த ஒன்றை பற்றிய சிந்தனை தான் பிறகு நம்ம கொண்டு போக போறோம். சரி, இதை என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த மலம் வந்து என்னை சூழ்ந்திருப்பதை நான் எப்படி உணர்றேன்னா 5 நிலைகள்ல இதை பிரிச்சு 5 நிலைகள்ல ஆய்வுக்கு கொண்டு வரும் பொழுது அந்த எழுத்துக்களை ஆ இ உ ஏ ஓ அப்படின்ற வரும் பொழுது அதை எப்படி பாக்குறாங்கன்னா, இலது என்றலின் ஆன்மா உள்ளது 5 எழுத்தாய் நின்றொன்றுள்ளது அப்படின்றத சிவஞான போதம் சொல்லும். அப்ப இது என்ன செய்யறாங்கன்னா, இதை வந்து ரொம்ப ஆழமா புரிந்து கொள்ளணும்னா நாம இது உள்ளுக்கு நுழையணும். அதாவது திருவம்பல சக்கர எந்திரத்துக்கு போகணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு பகுதி. இது எந்திராயணம் பகுதியை வரும் பொழுது, மந்திராயணம் எந்திராயணம் தந்திராயணம் படிக்கும் பொழுது இதை பத்தி மிக மிக ஆழமாக ஆய்வு செய்வோம். ஆனா என்ன பண்றாங்கன்னா, அதுவாம் அகார இகார உகாரம், அதுவாம் எகாரம் உகாரம், அது 5ஆம், இந்த 5ம் சேரும். அப்ப இது எப்படி இதுல 5 பாருங்க, இதுல இருக்கு. இங்க பாருங்க, இந்த எழுத்துக்களை பாருங்க, இங்க இருக்கு ஆ இ உ ஏ ஓ இருக்கும். இந்த எந்திரம் வந்து ரொம்ப நுட்பமான திருவம்பல சக்கர எந்திரத்தை வந்து புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப ஆழமான ஒரு அறிவியலும் ஞானமும் தேவை. ஆனா இது வந்து நம்ம இந்த கல்வி தமிழை புரிந்து கொள்ளும் பொழுது இதெல்லாம் விளங்கும். ஏன் இது வந்து அகாரம் இகாரம் உகாரத்தை உள்ளே வச்சு சிவாய நமத்தை சுழற்றோம் அப்படின்றத நமக்கு புரியும். நான் இது விளக்கல இன்றைக்கு. இது ரொம்ப ஆழமான ஒரு பகுதி. இது எந்திராயன மந்திராயன பகுதினால இது இன்றைக்கு விட்டுறோம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அகாரம் இகாரம் உகாரம் எகாரம் உகாரம் வந்து நம்ம பாக்குற அந்த உண்மைதான். இப்ப நான் பார்த்தது இதுதான் பாருங்க. அந்த அகாரம் என்பது வலி வெறுப்பு, இந்த மறை வினா
நினைவு, இதைத்தான் சுழற்றும். இதை சுழற்றும் பொழுது நமசிவாயம் என்ப அந்த 5 எழுத்தாக உயிர் நிற்கும் போது இந்த நிலைகள்ல இது சுழற்றப்படுகின்றது. இந்த நிலைகள்ல உண்மை நமக்கு தெளிவாகின்றது. அதை எப்படி நாம புரிந்து கொள்றோம் அப்படின்றது அடுத்த கட்டம். அப்போ இதை தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் ஆனந்தம் ஆனந்தம் ஒன்றென்று அறிந்திட ஆனந்தம் ஆனந்தம் ஆயி ஓம் என்று 5 இடம் ஆனந்தம் ஆனந்தம் 5 அது ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு பிளீஸ். அங்கதான் ஆனந்தமே வருது. the bliss proclaimed as a wand. அப்ப பாருங்க, இதுதான் தமிழ். இன்றைய வரைக்கும் தமிழை அப்படியே தக்க வச்சு விளக்குற ஒரு உண்மை. அப்படியே தமிழ் தான் எல்லாத்தையும் உருவாக்குது. தமிழினுடைய அடிப்படைகளை தான் அவங்க அந்த ஒட்டுமொத்த உருவாக்கமாகவே உருவாக்கி காட்டுறாங்க. அப்ப நமச்சிவாய மந்திரத்தை முதல்ல புரிந்து கொள்றதுக்கு அகார உகார இகாரங்கள் நமக்கு நன்றாக இந்த மந்திரங்களை சொல்ல தெரியணும். அதனாலதான் குழந்தைகளுக்கு நான் அதிகமாக சொல்லுவேன். அம் ஆம் இம் ஈம், அம் ஆம் இம் ஈம் உம் உம், இதெல்லாம் அவங்களுக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். இது எப்படி அந்த மந்திரங்களை உருவாக்குவது, எப்படி எந்திரங்கள் அதன் வழி அந்த எந்திரத்தை சுழற்றுவது, இதெல்லாம் ரொம்ப நுட்பமான மந்திர நுணுக்கங்கள் பாருங்க. அப்ப இந்த மந்திரங்கள் எல்லாம் பயிற்சி பண்றது இல்ல. சரி, இப்ப என்ன அப்படின்னா, இந்த தமிழ் மயங்கா மரபனை தற்காக்கும் அந்த ஓங்கார மந்திரம் என்ன செய்யுதுன்னா எல்லாத்தையும் உருவாக்குது. எப்படி எல்லாத்தையும் உருவாக்குது அப்படின்னும் பொழுது இதுல ரொம்ப ஆழமான ஒரு பதிவை நான் செஞ்சிருக்கேன். ஆனா இது உங்களுக்கு பாக்குறதுக்கு இங்க பாருங்க, பசு பதியோடு இணைய முடியும், பாசத்தோடு இணைய முடியும். பாசம் எந்த சூழல்லையும் பதியை தொட முடியாது. பதியும் பாசத்தோடு, அதாவது பதி பாசம் நீங்கியவர். அதனால அங்க பதிக்கும் பாசத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. எங்கேயாவது பாக்குறீங்களா ஈக்கும் ஊக்கும் தொடர்பு இருக்கிறத? அறவே இல்லை, அறவே வராது. இந்த ஈயும் ஊவும் சேரவே சேராது. அப்ப பாருங்க, ஈயும் ஊவும் சேராதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த எழுத்துக்கள் எந்த எழுத்துக்களும் ஓசைகளும் இதன் வழி உருவாக்கப்படாது. அப்ப இதெல்லாம் அகாரத்தினுடைய நுட்பத்துலதான் இது உருவாக்கப்படுமே என்ற அந்த கருத்தை எவ்வளவு அழகாக அங்க ஆ ஓ ஆவும் வருதும் இங்க வருது. இதுல ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு முதல்ல வச்சுட்டு போறேன். இதை நீங்க நன்றாக சிந்திக்க வேண்டும். இதுல பாத்தீங்கன்னா உயிர் விரிவாக்கம் செய்யும், அதனால அது நெடிலுக்கு போகுது. ஆ என்று விரிக்க முடியும், உயிர் விரியும். ஊ என்பது பரமாத்மா, அதுவும் விரியும், விரிக்க முடியும். மெய் சடம் எப்படி விரிகின்றது? இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். ஆனா இப்ப நான் இதுக்கு பதில் இப்ப வராது. இப்ப இதை எப்படி விரிக்கப்படுது அப்படின்றத நம்ம பாக்குறோம். மெய் அது இது பாருங்க, மெய் ஈ ஈ என்று விரிவாகுது. ஆனா இதுல இது பாத்தீங்கன்னா எகாரம் வருது, ஏகாரம் வருது, ஐகாரம் வருது. இந்த ஐகாரங்களை இதெல்லாம் எப்படி உருவாக்கப்படுது? இது ரொம்ப பெரிய அறிவியல், மிகப்பெரிய சயின்ஸ். அப்ப இந்த சயின்ஸை எப்படி பண்றாங்க பாருங்க தமிழர்கள். இது எல்லாத்தையும் நான் அப்படி பிறகு ஒவ்வொன்றா இது முதல்ல உயிரை முடிச்சிடுறேன். உயிர் என்ன நிலைகள்ல உயிர் ஆய்வுகள் செய்யப்படுது. அப்ப இதுதான் காண்டிகைன்னு நான் சொல்றேன். இட்ஸ் a demonstrable truth. நீங்க உள்ள செய்ய செய்ய இது எப்படி எல்லாம் உருவாகுது, எப்படி எல்லாம் கிளைத்து கிளைத்து அது வெளிப்படுகின்றது அப்படின்றத இதுக்கு முன்பு பேசிய இது உண்மைகள் தான். அப்ப இது அகாரம் முதல்ல நாம செய்யும் போதே அகாரம் உந்தி எழுப்ப முதல்ல அது வழியாக வரும் பொழுது ஆ என்று விரிக்கத்தான் முடியும். அந்த வழியை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பெரும் சக்தியாக வெளிப்படக்கூடிய ஒரு ஒளி, அந்த ஒளியன் ஆ. ஆ என்று ஒருத்தன் கத்த நம்ம நினைக்கிறோம் அவனுக்கு வலி வந்துருச்சுன்னு நினைப்போம். இல்ல, அவன் வலியை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஓங்கார சக்தி, அதாவது ஒரு அகார சக்தியாக அது வெளிப்படுகின்றது. அப்போ இந்த நெடுகணிதம் எப்படி வெளிப்படுது அப்படின்னு பாக்குறோம். அப்ப ஆ என்பது அகம், ஈ என்பது இறங்குணர்வு. இதை பிறகு ஆய்வு செய்ய போறோம். நீங்க ஆ என்று சொல்லி ஆ என்றத நம்ம முன்பே இதெல்லாம் படிச்சுட்டோம். ஆ என்பது அங்காத்தல், ஊ என்பது குவித்தல், ஈ என்பது இழுத்தல், அது இழுக்கும். அப்போ உகாரம் என்றது குவிக்கும், குவியல் செய்வியும், அதெல்லாம் நான் முன்பே விளக்கிட்டேன். இதெல்லாம் ரொம்ப ஆழமான பகுதிகள், நான் இதுக்கு முன்பு கொஞ்சம் விளக்கியிருக்கேன். அப்ப இதெல்லாம் நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன், ஏன்னா இன்றைக்கு நிறைய சொல்லி தரணும் அப்படின்னு பாக்குறேன். அதாவது உகாரம் என்பது அந்த குவியல் அப்படின்னு பெனிட்ரேட்டிவ் கான்சியஸ்னஸ். இதுல நீங்க பார்க்க வேண்டிய நுட்பங்கள், எக்ஸ்டெண்டிங் கான்சியஸ்னஸ் வருது, டிசெண்டிங் கான்சியஸ்னஸ் வருது. இது வேண்டாம்ப்பா, ஊ அது வேற, அதோடைய இது. ஈ என்பது விருப்பு வெறுப்புகள்ல தான், 2 நிலைகள்ல இழிப்போம் இல்லாட்டினா வெறுப்போம். அப்போ இதுல பெனிட்ரேட்டிவ் கான்சியஸ்னஸ் உள்நிலை உணர்வு வரும். இது ஏ
என்பது ஏது உணர்வு கொசேட்டிவ் ரிலேட்டிவ் கான்சியஸ்னஸ்க்கு கொண்டு போயிடும். அவனை தானாகவே ஏய் அப்படின்னு ஒருத்தன் அது உள்ளுக்கு எழுப்பும் பொழுது, இது வந்து ஆங்கிலேயர்களா இருக்கட்டும், எந்த மொழி பேசுபவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு என்ற அந்த சிந்தனை நீங்க பார்க்கலாம். ஏய் ஹலோ ஹாய் அந்த அந்த இது வந்து என்ற அந்த சத்தத்தை முதல்ல அந்த ஒளியனை எழுப்பும் பொழுதே அது வந்து கொசேட்டிவ் ரிலேட்டிவ் கான்சியஸ்னஸ் உள்ளுக்கு தன்னை புகுத்தி இருக்கின்றார்கள். இது அப்படியே பார்க்கலாம். அடுத்தது வந்து என்பது இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தா யூஆர் ஹியர் அப்படின்னு. அப்ப சப்டல் சட்டல் கான்சியஸ்னஸ்க்கு சர்ப்ரைசிங் அண்ட் பியூட்டி அதுதான் அழகாக அதை பார்க்கறாங்க. அடுத்தது நினைவு. ஓ என்று சொல்லும் பொழுதே அவன் முதல்ல கையை வைக்கிறது இங்கதான். அப்போ அடுத்தது ஓ ஓ ஓகே 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 அந்த ஓகேன்ற வார்த்தையே எதுல வந்ததுன்னா நினைவு கூறுதல் புரிதல். யா ஐ காட் இட் எஸ் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் பேசுவாங்க, வேற எந்த மொழியினரும் அதே தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுதான் ஒருமிய உணர்வு, ஹார்மனைஸ் கான்சியஸ்னஸ். இதை பலமுறை நான் வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன். இதை வந்து கவனிக்காம போயிட்டு இருக்காங்க நிறைய. இது தமிழ் படித்தவர்களும் எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. ஏன் இந்த மாதிரியான சிந்தனைக்கு அவங்க ஆட்படுத்த மாட்டாங்கன்றது ஒரு வியப்பா இருக்கு. என்பது the stunned திகைப்பு அப்படின்னு. அது வந்து முதல்ல ஒரு ஸ்டஃபிஃபை கான்சியஸ்னஸ்க்கு கொண்டு போற நிறுத்தி நீங்கும் உணர்வு. அப்போ ஒரு 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 அதாவது ஒரு நெருப்பு இருக்கு. அந்த நெருப்பை நீங்க மிதிச்ச பிறகு அது ஏன்னா அந்த ஆவும் ஊவும் சேரும். அந்த ஊ சேரும் போதுதான் அந்த ஆகுது. அப்ப இத பாக்குறோம். நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த ஔகாரம் வந்து அந்த ஆவும் ஊவ சேர்ப்பாங்க. பாருங்க இது ஔகாரம் வந்து ஆவும் ஊவ சேர்ந்தாதான் வரும். இந்த ஊவும் ஆவும் சேர்ந்தாதான். இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த முறைகளை பாருங்க. நம்ம ஏன் வந்து ஓங்காரம் சொல்றோம், எப்ப வந்து ஔகாரம் சொல்றோம் அப்படின்றத புரிஞ்சு கொள்ளணும். ஔகாரம் சொல்றதுன்னா உயிர் உயிர் அந்த உகாரத்தினோட பரமாத்மாவுக்கு கேட்கும் வேண்டுதல் இங்கிருந்து போகுது. ஆவுமா. ஏன் ஆவுமா சொல்றோம் பிறகு அப்புறமா வரும். ஏன் மந்திராயணத்துல நம்ம இப்படி சொல்றோம், ஏன் வந்து வரும்போது இந்த இறைநிலை உயிரோடு கலக்கும் பொழுது அது ஓம். அதனாலதான் ஓம் அப்படின்னு சொல்றோம். ஓம் நம சிவாய சொல்லும் பொழுது இந்த ஓம் சொல்லும் பொழுது இந்த உயிர் அதாவது பேராத்மா நம்மளுடைய உயிரில் சேர்கின்றது அப்படின்ற பொருள் நிலை வருகின்றது. அப்ப இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். எதுக்கு இந்த ஓங்காரத்தை நம்ம சொல்லும் பொழுது சில பேர் ஏன் ஔகாரம் பயன்படுத்துறோம், ஏன் ஓங்காரம் பயன்படுத்துறோம் அப்படின்னு. பிறகு இதையெல்லாம் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. அதாவது நாத்திகம் பேசுறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப வேடிக்கை. அவங்களுக்கு எதுவுமே புரியாது. அவங்க வந்து உள்ள போந்து கேட்டுட்டு இருப்பாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு. அப்ப அதே மாதிரிதான் அதாவது பகுத்தறிவாதிகள். நான் பேசுறது நாத்திகம்னு சொல்றதை விட பகுத்தறிவாதிகள். ரொம்ப பகுத்தறிவு பேசுறவங்க, ரொம்ப லாஜிக் பேசுவாங்க. நான் லாஜிக் பின்னால இருக்கிற ஒரு லாஜிக்கும் தெரியாது அவங்களுக்கு. அப்ப இந்த கருத்தை நம்ம பாக்குறோம். அடுத்தது இது எல்லாத்தையும் சுருக்கி பார்க்கும் பொழுது இது வந்து அகம்படுதல். இதை பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்டிங் இன்டர்னலைசேஷன் கான்சியஸ்னஸ் இது உருவாக்குது. அடுத்தது இகாரம் என்பது டிசெண்டிங் கான்ட்ராக்டிவ் ஒரு டர்ட் கான்சியஸ்னஸ் இங்க கொண்டு வருது. உள்நிலைவு பெனட்ரேட்டிங் இன்டராக்டிங் சர்பாஸ் கான்சியஸ்னஸ் கடக்கும் ஒரு அப்படின்னு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இது நடந்துச்சுன்னா ஒரு பெனட்ரேட்டிவ் இது பண்ணுவோம் அப்படின்னு அந்த அந்த ஒளியே வந்து நம்ம அந்த ஒரு ஓசையில அந்த ஒளியல்ல அந்த உள் நுழைவு ஊடாடு அந்த உகமாக உணர்வை நாம பெறோம். இதெல்லாம் தமிழ் சொற்கள். தமிழே இப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்கு. நான் இதை வந்து தமிழ் ஏன் வந்து ஒரு ஜியோமெட்ரிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றேன், ஏன் தமிழ் வந்து ஒரு பெரிய ஆகம லாங்குவேஜ்னு சொல்றோம், ஏன் தமிழ் வந்து ஒரு அறிவியல் லாங்குவேஜ்னு சொல்றோம், ஏன் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இசையல் லாங்குவேஜ்னு சொல்றோம், ஏன் இயல் லாங்குவேஜ், அது ஏன் ஒரு நாடக லாங்குவேஜ், ஏன் இப்படி இப்படி எல்லா நிலைகள்லயும் அது உருவாக்கக்கூடிய நிலை அதுக்கு இருக்கு. ஏது உணர்வு, எழுகை உணர்வு அப்படின்றத பாக்குறோம். ஐதேய நுண்ணிய இது ஐதேயம் என்பதே அந்த சட்டல் மாவல் ரிஃபைன் கான்சியஸ்னஸ் உணர்வு. அப்புறம் ஒருமிய உணர்வு, ஒன்னமாதல் உணர்வு, யூனிஃபையிங் ஹார்மனைசிங் கான்சியஸ்னஸ். நீங்க ஓங்காரம் சொல்லும் போதே அங்க ஒருமித்தல் நடக்குது பாருங்க. ஏன்னா ஒரு பெரிய அருள் நிக்க, இதை நான் காட்டுறேன், இதை பார்த்துங்க. இதெல்லாம் வந்து பேரருள் நிக்க அதோடு நான் போய் ஒடுங்கும் பொழுது அங்கே ஒகாரம் வருகின்றது அப்படின்ற கருத்து வருது பாருங்க. அது ஒருமைய ஒன்னமாதல் உணர்வு, யூனிஃபையிங் ஹார்மனைசிங் கான்சியஸ்னஸ் வருது. ஸ்டஃபிஃபை அப்படின்னு நான் பிரிக்கும் போது இணைந்து
பிரிதல் அப்படின்ற ஒரு கருத்து வருது. சேர்ந்து பிரிதல். அதாவது நெருப்புல வந்து கால வச்ச பிறகு அந்த கால குதிச்சு குதிச்சு எழுந்திருக்கிறோம் பாருங்க. பட்டு பட்டு எழுந்திருக்கிறது. திருப்பி திருப்பி வருது. குதிக்கிறது. அது வேண்டாம் வேணும், வேண்டாம் வேணும் அப்படின்னு தட்டி குளிப்பு அது வெளிப்படுறது. அதான் அவுக உணர்வு. அவுக உணர்வு என்பது அது வந்து நமக்கு வந்து ஒரு 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 முழுமையான நிலையில அப்படி வந்துருது அப்படின்னு இல்ல. அது வந்து நிறைவு பெறாத ஒரு நிலையில இந்த இந்த வார்த்தையை நான் இங்க பயன்படுத்துறேன் மீண்டும். நிறுத்தி நீங்கும் உணர்வு. அதுல வந்து ஒன்று சேர்ந்து பிறகு அதிலிருந்து நீங்குவது, வெளிப்பட்டு வெளிவருவது. ஒன்றிணைந்து வெளிப்படுவது, ஒன்றிணைந்து வெளிப்படுவது அப்படின்ற கருத்துல தான் அது வரும். அது எப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம இறை உணர்வுல சேரும் பொழுது, நமக்கு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் அந்த இறை உணர்வு வரும். அப்புறம் கழன்றுவோம். அப்படியே திருப்பி சேருவோம், அப்புறம் திருப்பி வருவோம். அப்படி சேருவோம், திருப்பி வருவோம். அப்போ அது முழுமை பெறாமல் இருந்து கொண்டே இருப்பதை நாம உணர்றோம். அப்ப இந்த மாதிரியான உணர்வுகளை நாம் உணர்ந்து இதெல்லாம் ஸ்டஃபிஃபை. அது மட்டும் இல்ல. ஸ்டஃபிஃபை அப்படின்றது அதாவது நிறுத்தி அவுக உணர்வு பெறும் பொழுது, அதுவே வந்து அ மலத்திற்கும் அதான் நடக்குது நமக்கு. அப்ப இத இத வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த உணர்வுகளை பெற்று அவுக உணர்விலிருந்து இப்படி சுழற்படும் பொழுது, இதுதான் உந்தி உயிர். 2 வகையான தோன்றல்கள். உயிருள்ள சித்துப் பொருள்கள், உயிரற்ற சடப்பொருள்களை நாம் எப்படி உணர்வுகள்ல நாம வந்து உயிர் உள்ள பொருளை தான் சேர முடியும். ஆனா மற்ற அந்த நிலைகள்ல ஐதேக உணர்வு வருது. சட்டல். அது வந்து ஒரு நுண்ணிய உணர்வை நான் பெறுவதனால தான், நான் வந்து அந்த பொருளோட அழக ரசிக்கிறேன். அழகு உணர்வு என் உள்ளே அதாவது அந்த பொருள் வழி அந்த உண்மையை நான் காணக்கூடியது. இப்படி இத நெறைய ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது இருக்கு. அடுத்தது இங்க பார்த்தீங்கன்னா, ஆ "வட்டங்கள் 7 மலர்ந்திடும் மும்மில்லை சிற்றின் இருப்பிடம் சேர அருகிலீர்." அப்போ இந்த 7 தான் பிறகு மூலாதாரமாக ஒவ்வொரு நிலைகள்ல உணர்வாக இன்னைக்கு நான் சொல்றேன் நான் மூலாதாரம் உணர்ந்துட்டேன், சுவாதிஸ்தானம் உணர்ந்துட்டேன், மணிப்பூரகம் வந்துட்டேங்க, அநாகதம் தெரியுங்க, விசுதி புரியுதுங்க, ஆக்னியே நான் தொட்டுட்டேங்க, உச்சிதானத்துல உட்கார்ந்துட்டேங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா இங்க என்னன்னா, அக்னிபுல குண்டலினி ஆற்றலை நாம் வந்து நாம நினைக்கிறது வேற. ஆனா இந்த உணர்வுகள்ல எய்துவது, இந்த உணர்வுகள்ல நான் அகம்பட்டு போறேனா அப்படின்னு ஒரு நிலைக்கு ஒரு நிலை. இத நான் வந்து இந்த ஆய்வுக்கு நான் இங்க கொண்டு வரல இன்னைக்கு. ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மூலாதாரத்துல எந்த உணர்வை நான் பெறுகின்றேன்றதுல ஒவ்வொரு நிலைகள்லயும் அங்கே உணர்வு நிலை தேற்றப்படுகின்றது. அப்படின்றத நீங்க பார்க்கும் பொழுது, இதுதான் வந்து தாந்திரீகம் அப்படின்னு இன்னைக்கு பார்க்கிறோம். இன்னைக்கு தாந்திரீகத்த போட்டு கொலை பண்ணிட்டாங்க. அதாவது தாந்திரீகம் என்பது ஒரு தவறான என்னென்னமோ கருத்துக்கு போயிருச்சு. மூலாதாரம் என்பது மூல சக்தி, ஈட். அததான் வந்து ஃப்ராய்ட் சொல்றது ஈட். அந்த ஈட்ல இருந்து ஈகோ கொண்டு வந்து சூப்பர் ஈகோன்னு கொண்டு போவாரு. இததான் வந்து யுங் வந்து லிபிடோ அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும் சைக்காலஜிக்கல் சயின்ஸுக்கு வந்து அதாவது சைக்காலஜிக்கல் ஒரு பெரிய உண்மையினை இதெல்லாம் வெளிப்படுத்துகின்ற ஒரு பெரிய இதெல்லாம் யாரும் இன்னைக்கு மறுக்கவும் முடியாது. இதை வந்து உணர்பவர்களுக்கு இது வந்து பெரிய உண்மையாக இருக்கும். அடுத்தது இந்த 8னுடைய அடிப்படையில இந்த 2 நிலைகள்ல இருந்து இந்த இந்த உணர்வுகள்ல நாம் இதை பதப்படுத்துவது. அதாவது எந்த நிலைகள்ல என் உணர்வு தேற்றப்படுகின்றது. இத நான் வந்து இதுல சேர்க்கல. பிறகு இது ஒரு பெரிய ஆய்வு. இது 2யும் இணைக்கிற ஒரு முயற்சி. பிறகு இத பாருங்க. எங்கே எப்படி ஒவ்வொரு தளங்களும் இதுல உருவாக்கப்படுது. மணிப்பூரகம்ல இருந்து சுவாதிஸ்தானம் அப்படின்னு இதய தானத்திலிருந்து அதாவது கண்டதானம், நெற்றி தானம், உயிர்மண்டல தளத்தை வரைக்கும் நம்ம எப்படி எட்டுறோம் அப்படின்னது 7 நிலைகள், 8 முழுமை. அதுதான் வந்து திருமூலர் வந்து ஒவ்வொன்றாக ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனர் மூன்றினுள் அப்படின்னு அவர் பாட்டுக்கு 8 உணர்ந்தான் அப்படின்றது 8 நிலை. அதாவது 7 நிலையை விரித்து முடிச்சு எல்லாத்தையும் இதுலயே விளக்கிடுவார். அதுல ஒவ்வொரு நிலையிலும் இறைவன் எப்படி இருக்கின்றார் அப்படின்றது, அதுல எப்படி உணர்வுகள் ஒன்று இணையுது அப்படின்றது இன்றைக்கு நான் காட்டதான் முடியும். இதை வந்து ஆய்வுக்கு கொண்டு வருது பிறகு. அப்ப அடுத்தது வந்து இதுல வந்து உயிர் நெட்டெழுத்து 7 இசைக்குரியது அப்படின்னு இப்பதான் தந்திராயணத்தை உருவாக்குறாங்க. இந்த தந்திராயணம் அப்படின்றது மியூசிக்கல் லாங்குவேஜோட அப்படியே உருவாக்குற ஒரு கருத்து. இதுக்கு முன்பே நான் இதை காட்டியிருக்கேன். ஆனா இதை எப்படி செய்யறாங்க? இந்த உணர்வுகளை 7 உணர்வுகளை வந்து அதாவது உதிப்பிக்கும் அதை வந்து மேலோங்க செய்கிறத ஆ இ உ ஓ பாருங்க உ ஏ ஐ ஓ ஔம். இப்ப வந்து ஆம் ஈம் ஊம் ஏம் ஐம் ஓம் ஔம் என்ற வெண் 7 இசை
அக்கரங்கள் அப்படின்னு ஒரு பெரிய நுட்பத்தை சொல்லி தர்றாரு. இதெல்லாம் அக்கரங்கள், அதாவது மறை நிலைகள்ல விளக்கப்படக்கூடிய உண்மைகள். இதுதான் வந்து ஆரோகணம். ஓம். ஓம் என்ற அந்த ஓங்காரத்திலிருந்து இவை எல்லாம் உதிக்கின்றனன்னு முதலே பார்த்துட்டோம். ஓங்கு அணமாக, அணம் என்பது இத பாருங்க, ascensions or climbing up in the sturdy or firm manner அப்படின்ற அந்த ஆரோகம். அமர் ஓகணம், அமர் ஓம் சொல்லி ஓம் அணம், அது வந்து ஓங்காரம், அதான் ஓம் பாய்க்குவோம், சில இடங்கள்ல ஓங்குன்னு சொல்லுவோம். ஏன் இங் பாய்க்கிறோம் இம் பாய்க்கிறோம் அப்படின்றதுக்கு பிறகு மந்திராயணத்துலதான் இதற்கு தெரிஞ்சுக்க முடியும். எந்த இடத்துல இங் பாய்க்க முடியும், எந்த இடத்துல, அதாவது ஒற்று மெய்யெழுத்துக்கள் எப்படி வந்து மெய்யெழுத்துக்கள்ல ஒற்றுகளை வந்து சேர்ப்பது, அதை எப்படி நீட்டுவது, அப்படின்னா அதுல எப்படி அளபடை ஆகுது அப்படின்ற கருத்தெல்லாம் பின்பு. இது வந்து ரொம்ப ஆழமான இன்னொரு பெரிய நுட்பம். ஓங்கு அந்த ஓம் அணம் அப்படின்றது ஆரோகணம், டிசென்ஷன் கிளைம்பிங் டவுன் இந்த ஸ்டெடி ஃபார்ம், எல்லாமே ஓங்காரத்தை ஏற்றுவது இறக்குவது தான். ஓங்காரம் தான் இது எல்லாத்தையும் விளக்குது அப்படின்றத இதுல பாக்குறோம். அதுக்கு 7 பாருங்க, ஏன்னா அவங்க இசை தமிழ்லயே உருவாக்குறாங்க. இசை தமிழ்ல 7 அப்படின்னா பொழுது அப்ப பாத்தீங்கன்னா சரிகாம பதனி, அப்ப அடுத்த நிலை அது சுழன்றது 8, அப்போ சரிகாம பதனி ச அப்படின்றத. அப்போ அதுலதான் வந்து இந்த எழுத்துக்களும் வருது. அப்போ எழுத்துக்கள் உயிர் நெட்டெழுத்து இசைக்குரியன என்பதனால் செந்தமிழே தமிழ் இசைகளுக்கு மூலம் அப்படின்ற ஒரு கருத்தை நாம் இங்க முதல்ல பதிவு பண்ணிடுறோம். அடுத்தது, இது ஏன் நான் இதை சொல்லிக்கிட்டே வரேன் அப்படின்னா, இதுல ரொம்ப முக்கியமான பன்னீர் உயிர் இயல் இசைகள்னு நம்ம பார்த்துட்டோம். இது வந்து இயல் இசை, இயல்னா இயல்பே வந்து அதே ஓசைகளாக அது உருவாக்கி அதுவே இயல் மொழியாக உருவாகுது 12. அதே போல பன்னீர் உயிர் சுரத்தான இசை ஓசைகளும் இதுலதான் வருது. இதுல பாத்தீங்கன்னா இது தமிழ் வந்து தமிழே இது எல்லாத்தையும் கட்டமைக்குது. தமிழே வந்து இசைகளுடைய சுரங்கள் 7, சுரத்தானம் வந்து 12, சுருதிகள் தான் 22. பிறகு இது 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 வந்து எவ்வளவு பெரிய சயின்ஸை வந்து தமிழ் அப்படியே உள்ள எடுத்து வச்சு அப்படியே பிரிக்குது பாருங்க. இதோட ஆய்வுகளை நான் வந்து கைக்கிளை, உழை, இழி, அந்த விளரி இதெல்லாம் எப்படி தமிழர்கள் உருவாக்கி அதை வந்து எப்படி இதனுடைய, அதாவது பன்னீர் வானியல் ஓரைகளோட இணைத்தார்கள் அப்படின்னு, கும்பம், இதெல்லாம் அவ்வளவு நுட்பம். இசை, அதாவது மொழியை இசை நிலையில அதை கட்டமைச்சு அதை வந்து மந்திராயணமா மாத்தி மந்திராயணத்தை வந்து அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு தந்திராயணம், அதாவது ஒரு நாடக மொழியில அதாவது பார்க்கும் பொழுது இது கால தத்துவமாக அப்படியே மாத்துறாங்க. அப்ப கால தத்துவம் பன்னீர் வானியல் ஓரைகளோட 12க்கு கொண்டு வராங்க. அந்த 12ஓட கொண்டு வந்து இணைக்கிறாங்க. எவ்ரிதிங் இஸ் வெரி மச் இன்டு கனெக்ட். அப்படியே ஒவ்வொன்றும் அப்படியே சயின்ஸ் கொண்டு வராங்க. அந்த அறிவியல் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. எதுலையுமே பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து அந்த கனெக்ஷன் இல்லாம அப்படியே அவங்க உருவாக்கல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு உண்மையை அப்படியே வந்து சிஸ்டமேட்டிக்கா அது கொண்டு வருது. அப்ப ஏன் 7 வாரங்கள் இருக்கு, இது எல்லாமே வந்து 7 புரிந்து கொள்ளணும். இதுல 7 இருக்கிறது. அப்ப 7 சுரஸ்தானங்களை உருவாக்கி 7 நெடில் நிலைகளை உருவாக்கி, ஏன் நெடில் ஏன் குறில் அப்படின்னு இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு வரோம். ஏன்னா இது எல்லாத்தையும் கட்டமைச்சவர்கள் அப்படியே ஒரு கோட்பாடை திருப்பியும் அப்படியே பில் பண்றாங்க. இது வந்து தமிழர் ஆகம அறிவு கோட்பாடு, தமிழ் தியரி ஆஃப் ஆகமிக் நாலேஜ் வந்து தமிழர் அறிவியல் மெய்யறிவு, தமிழர் ஜெனுவின், அதாவது விஸ்டம் அப்படின்ற ஒரு பெரிய இதை வந்து கொண்டு வராங்க. இத வந்து திருமூலர் என்ன சொல்றாருன்னா, அதாவது சதாசிவ தத்துவம் முத்தமிழ் வேதம். இங்க பாருங்க, எல்லாரும் வந்து வேதம்னு சொன்னாலே இல்ல அது வந்து தமிழுக்கு உரியதல்ல அப்படின்ற கருத்துக்கு வராங்க. தப்பு, சரியான தப்பு பண்றாங்க. சதாசிவ தத்துவமே முத்தமிழ் வேதம் தான் சொல்றாரு. முத்தமிழ் வேதம் பாருங்க, இயல் இசை நாடகம். முத்தமிழ் வேதம் என்பது இயல் இசை நாடகம். இது புரிய மாட்டேனுது. சதாசிவ தத்துவம், முத்தமிழ் வேதம், 3 தமிழ் வேதங்கள். தத்துவா இஸ் த வேடா ஆஃப் த்ரீஃபோல்ட் தமிழ். இது முதல்ல நன்றாக புரிந்து கொள்ளணும். இது வந்து இவங்களுக்கு எல்லாரும் வந்து வேதம்னா உடனே இல்ல அது வந்து வேற, அப்படி ரிக் வேதத்தை தான் சொல்றாங்க, இதை சொல்றாங்க அப்படின்னு அவங்க முடிவுக்கு வராங்க. அது தவறான கருத்து. ஏன்னா தமிழ் மரபு வேற மாதிரியான அணுகுமுறையை வச்சிருக்கு. ஒவ்வொன்றையும் உருவாக்கும் முறையே வேற. அவங்க வந்து பாருங்க, இந்த மாதிரி தமிழ் கட்டமைப்புல எந்த மொழியுமே வரல, எந்த பண்பாடுமே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி தமிழ் அது உள்ளுக்கு பூராது, நுழையாது. அப்ப அடுத்தது பாருங்க, அது இயல் இசை நாடகம்னு உருவாக்குறாங்க.
அந்த இயல் உருவாக்கும் பொழுது அறிவு புலத்தை ஆய்வு செய்கின்ற முறை, காக்னிட்டிவ் ஃபீல்ட், ரேஷனல் எபிஸ்டமாலஜி, பினோமெனாலஜி, அறிவு காக்னிட்டிவ் ஃபீல்ட உருவாக்குறாங்க முதல்ல. அடுத்தது இசையியல், உணர்கை புலம், எமோஷனல் ஃபீல்ட தந்திராயணமா மாத்துறாங்க. இது மூணு ஒன்று தான். அது மூணு ஒன்னு இன்டர் கனெக்டட். ஆனா சிஸ்டமேட்டிக்கா உருவாக்குறாங்க. காயப்புலம், பிசிக்கல் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி எனர்ஜி, ஃபோர்ஸ், ஃபார்மேஷன், மேனிஃபெஸ்டேஷன் எல்லாத்தையும் வந்து சிஸ்டமேட்டிக்கா காயப்புலத்துக்கு கொண்டு வராங்க. இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எந்திராயணம், தந்திராயணம், மந்திராயணம் அப்படின்னு 3 முத்தமிழ் வேத நுட்பங்களாக மாத்துறாங்க. இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் மரபுல இருக்கிற இந்த மந்திராயணம், தந்திராயணம், எந்திராயணம் நுட்பம் வந்து நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இயல், இசை, நாடகம்னு பகுத்த ஒரு மரபு இது வரைக்கும் எங்கேயுமே இல்ல. அதை நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்றேன். இது மூன்றும் எங்குமே இல்ல. இயல், இசை, நாடகம் என்ற அந்த பகுப்பு முறை எங்குமே கிடையாது. அப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலனெறி வழக்கம் வழக்கம் மீண்டும் பாருங்க, நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலனெறி வழக்கம். அப்போ உரியதாகும் என்பனார் புலவர். தொல்காப்பியர் சொல்றாரு பாருங்க, வெதர் இன் டிராமட்டிக் கான்வென்ஷன் ஆர் இன் வேர்லி கான்வென்ஷன் பொய்டிக் எக்ஸ்பிரஷன். ஏதாவது நீங்க வந்து ஒரு உண்மையை, அதாவது ஒரு ஆழ்நிலையை சொல்லணும் அப்படின்னா மஸ்ட் கன்ஃபார்ம் டு த எக்ஸ்பீரியன்ஷியல் சென்சரி ப்ரொப்ரைட்டரி அப்படின்னு சொல்றாரு. அது வந்து சென்சரி ப்ரொப்ரைட்டரிக்கு கொண்டு வரணும். such appropriateness say the learned scholars is essential அப்படின்றாரு. அப்ப இயல், காக்னிட்டிவ் ஃபீல்டு அண்ட் எமோஷனல் ஃபீல்ட், பிசிக்கல் ஃபீல்டுக்கு அவ்வளவு நுட்பம். மும்மலையும் முன்னாடும் முன்னதியும் முப்பதியும் முரசும் முத்தமிழும் முக்கொடியும். முத்தமிழ், முக்கொடி, இதுதான் முத்தமிழ். 3 தமிழ் பாருங்க. இயல், இசை, நாடகம் இல்லாம தமிழ் இல்லை. அப்போ அதை பிரிக்கிற இயல்களை வந்து பாத்தீங்கன்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்ற ஒரு பெரிய இலக்கணங்களை வகுத்து சுரம், சுருதி, வண்ணம், ராகம் இதெல்லாத்தையும் பிரிக்கிறாங்க. இதுல நான் இன்னும் நுட்பம் படுத்துறேன். இதெல்லாம் ரொம்ப ஆழம். அடுத்தது கூத்து, பாவனை, தாளம், தானம் வச்சு ரசம், அலங்காரம் பண்ற அத்தனையும் தமிழுடைய இலக்கணமாக. இதெல்லாமே வந்து நாடகத்துல பார்க்கலாம். கூத்து பண்ணணும், பாவனை பண்ணணும், தாளம் செய்யணும். தாளம் ரூபகமா இருக்கலாம், ஆதி தாளமா இருக்கலாம், இப்படி போகும். அலங்காரம் பண்றது இதெல்லாம் ரொம்ப நுட்பம். அப்ப தமிழர்கள் இதை வகுத்து இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ளூம்ஸ் எஜுகேஷன் டெக்ஸானமி அப்படின்னு, காக்னிட்டிவ் ஃபீல்ட், அஃபெக்டிவ் ஃபீல்ட், சைக்கோமோட்டோ ஃபீல்ட். அப்ப இது வந்து தமிழர் அறிவியல் மெய்யறிவு என்ன செய்யறது? இயல், இசை, அறிவு புலம், உணர்கை புலம், காயப்புலம். உலகத்துக்கு இன்னைக்கு இருக்கிற நாங்க பயன்படுத்துற யூனிவர்சிட்டியோடைய சிலபஸ் அத்தனையும் ப்ளூம்ஸ் எஜுகேஷன் டெக்ஸானமியை தாண்டாது. அப்ப உலகத்துக்கு முதல்ல கொடுத்தவர்கள் யார்? தமிழர் மெய்யறிவு. பாருங்க, தமிழர் அந்த genuine wisdom of the science வந்து cognitive field, affective field, psychomotor field இது எல்லாமே இல்லாம இன்ஜினியரிங் ஃபீல்ட் இல்ல, நீங்க பேசக்கூடிய மெடிக்கல் ஃபீல்ட் இல்ல, நீங்க பேசக்கூடிய இது எல்லாமே இந்த டெக்னாலஜி, இந்த அதாவது எடுகேஷன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய எடுகேஷன் டெக்ஸானமி, அந்த டெக்ஸானமிக்கல் அடிப்படையில தான் அவங்க வந்து அறிவியே துளக்க முயற்சி பண்றாங்க. இதோடைய ஆழத்தை நான் வந்து மெய்கண்டாரோடைய இணைச்சு காட்டியிருக்கேன். இதனுடைய ஆழம் இன்னும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ளூம்ஸ் எஜுகேஷன் டெக்ஸானமி நுழைய முடியாத இன்னொரு ஆழத்துக்கு தமிழ் மரபு கொண்டு போகுது. ஆனா இது முதல்ல இந்த மூன்றும் பாருங்க நம்ம கையை அடக்கமாக நம்ம உள்ளுக்கு கொண்டு வரோம். அடுத்தது நான் வந்து காட்டும் போது இயல் காட்டும் பொழுது இசை, இதெல்லாம் நான் குறிப்பா காட்டுறேன். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சயின்ஸ். நான் வந்து வீணை சயின்ஸை மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சீரீஸ் செய்ய முடியும், அவ்வளவு ஆழம். இது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அப்ரஹாம் பண்டிதர் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது வந்து ஒரு அதாவது சுந்தரர் இவங்க அதாவது சுந்தரனார் இவங்களுடைய ஆய்வுகளை வைத்து நாம பாக்குறோம். இது வந்து சாதாரணமான ஒரு அறிவியல் கிடையாது. ஏன்னா இது வந்து ரொம்ப நுட்பமா நான் ஆய்வு செய்து இதை வெளிப்படுத்துறேன் உங்களுக்கு. அதாவது முதுகம் தண்டனுடைய ஆய்வுகள் இது வந்து ரொம்ப பெரிது. நான் இன்றைக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக காட்டுறேன். உருவகம் மனிதன் இங்க இது ஓடி இருக்கு. ஆனா இது வந்து அதாவது யாழ் என்பது உருவகம், மனித முள்ளந்தண்டு முதுகெலும்பு உருவகம் என்பதுதான் பெரிய உண்மை. இதை வந்து அவ்வளவு நுட்பமாக அதுல ஒவ்வொரு நுட்பமும் இதுல இருக்கு. இந்த நுட்பங்களை நான் எப்படின்னு இன்றைக்கு விளக்கல. பாருங்க, யாழிசை கருவி மனித முள்ளந்தண்டு அல்லது முதுகெலும்பு புற வடிவமைப்பாகும் அப்படின்றது. மனித நரம்புகளும் நரம்புகளின் இசைவுகளும் பிண்ட யாழாக சரீர வீணையாக இயங்கும். அதனாலதான் இதுக்கு சரீர வீணை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காக்சி. இந்த காக்சி இதுதான் நீங்க பாத்தீங்கன்னாக்கா
இது இது ஏன் இந்த மாதிரி காக்ஸி வச்சிருக்காங்க? எவ்வளவு அழகான ஒரு நுட்பமான அந்த முதுகம் தண்டினுடைய நுட்பத்தை அதுல இருக்கக்கூடிய நீங்க யாழ் வாசிக்கும் பொழுது ஏன் வந்து உணர்வுகள் மாறுது, அப்ப அது பரசிம்பத்தெட்டிக், சிம்பத்தெட்டிக் இப்படி இப்படி நிறைய உண்மைகள் அது பாட்டுக்கு எடுக்குது. சயின்டிபிக் உள்ளுக்கு போடுறோம். ஆனா நான் வந்து விளக்குறேன். The வீணா இஸ் த டிசைன் இன் ரிசெம்பிளன்ஸ், இதான் அந்த வார்த்தை பாருங்க, உயிருக்கு டு த ஹியூமன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு பாக்குறோம். அப்ப அதுக்கு மேலாக நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, வீணை ஒரு மனித உடம்பின் உருவம் அப்படின்ற இதை பாக்குறோம். வீணா இஸ் அ ரிசம்பிளன்ஸ் டு த ஹியூமன், மெய் உயிர் கருத்தை இசையில வருது. இது என்னுடைய நூல்ல நான் வந்து பதிவு செஞ்சிருக்கேன். 373வது பக்கம் புறத்தில பார்க்கலாம். இதை வந்து இதெல்லாம் ரொம்ப விரிவா நான் எழுதின ஒரு விஷயங்கள். இன்னொரு பெரிய விஷயம் வந்து மத்தளவியல். இந்த மத்தளங்கள் வந்து சாதாரணமா நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஏன் வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. மத்தளவியல் வந்து அண்டமே ஒரு மத்தளம் அப்படின்ற ஒரு பெரிய நுட்பத்தை ஒரு ஆய்வுக்கு இதையும் நான் வந்து வெளிப்படுத்தி உங்களுக்கு ஒரு இதுல முதல் பதிவாக நான் உங்களுக்கு சேர்க்கிறேன். ஏன்னா இதை வந்து நான் நுட்பமா வடிவமைச்சு இதை கொண்டு வந்தேன். இதுல என்னென்ன நுட்பங்கள் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு நான் பேச முடியாது, ஆனா உங்களுக்கு காட்டுறேன். ஆனா உயிர்மெய் இந்த மத்தளம் வந்து இதுல வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, சூரிய கலை சந்திரகலையை சேர்த்திருக்காங்க. சூரியன், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இந்த நுட்பங்கள் சிறுபொறிகள் இதுல வந்து நடுவு நிலைகள்ல சிவனை வைத்து பிரம்ம 3 நிலைகளை உருவாக்கி இதெல்லாம் சொல்றது இல்ல. இது வந்து ஒரு நீங்க நினைக்கலாம் இல்ல அவங்களா சொல்லிக்கிறாங்களா, இல்ல அது வந்து அதோடைய அமைப்போடைய நுட்பங்கள் ராகு கேது தேவதைகளையும் 27 நான்மீன்கள் சிறுபொறிகள் புட்கடைகள் அப்படின்னா அவங்க புல்கடைகள்னு சொல்லுவாங்க. அப்ப அண்டமே ஒரு மத்தளம், அண்ட புலம் பிண்ட புலமாகும் பொறியியல் இது இன்ஜினியரிங் மெத்தட வெளிப்படுத்துவது மத்தளவியல் அப்படின்னு. இதுக்குள்ள அறிவியல் நமக்கு கிடைச்ச ஒரு நூல் வந்து மிக மிக அற்பம், ரொம்ப பழமையான நூல். இது எழுதியவர் யாருன்னு தெரியாது, ஆனா இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச அதனுடைய அந்த தமிழ் வந்து சங்க தமிழினுடைய ஒரு பெரிய வெளிவாக்கமாக இருக்கின்றது. அடுத்தது நான் வேணா இன்னும் காட்டும் பொழுது இது இன்னும் நுட்பமாக போயிட்டே இருக்கு. ஆனா நான் உங்களுக்கு சில விஷயங்களை காட்டுறேன். இது வந்து தத்தி தோம் நம் சாய்ப்பு, அரை சாய்ப்பு முறைகள் எல்லாமே வந்து மூளையினுடைய கட்டமைவிலேயே இருக்கு. 2 மூளை நுட்பங்களை அவங்க பயன்படுத்துறாங்க. இதுல எப்படி இந்த 2 மூளையை பயன்படுத்துறாங்க அப்படின்னா, தாத்தோம் இந்த இந்த கருத்து, சீனம் அப்படின்னு. அப்ப தத்தி தோம் நம் அப்படின்ற அந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து இந்த வலதுபுறம் இடதுபுற மூளை நுணுக்கத்தினுடைய அடிப்படையில் இது வெளிப்படுகின்றது. இதை செய்து காட்டுனா ரொம்ப வியப்பாக இருக்கும். பாத்தீங்கன்னா இது எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷன் ஓரியன்டட். அடுத்தது வந்து மனித உடலின் 7, 9 துவாரங்கள் அல்லது வாசல்களை ஒரு ஆய்வுக்கு கொண்டு வரும் ஒரு பெரிய நுட்பமான கருவி குழல். குழல் என்பது 7 கருவிகளை, அதாவது 7 துளை கருவிகள் இருக்கு. இப்பொழுது 9 துளைகள் அப்படின்னு, அதாவது துவாரங்கள் அப்படின்னு சொன்னா இது துளைகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப கேட்கும் ஓசையை குழல் போல நல்லிசை நிறுத்தும் மனித மூளையின் இயக்க மாதிரி, த மாடல். இது வரைக்கும் கிடைச்ச ஒரு பெரிய மாடல் வந்து இதுதான். ஏன்னா மூளை இயங்கு முறையை நல்லிசை நிறுத்தும் குழலால் செய்யலாம். அத்தம் பெரும் இசை. இது கொஞ்சம் சில பேருக்கு அப்படியே கொஞ்சம் இதா இருக்கு, என்னது என்னமோலாம் சொல்றீங்க ஒன்னும் புரியலையே அப்படின்னு. ஏன்னா அதான் சொல்றேன், இது எல்லாம் ஒரு பெரிய சயின்ஸா தனியா வந்து the fine tune vibrational wave field வழியாக இசைப்புல உளவியல் மியூசிக்கல் ஃபீல்ட் சைக்காலஜி செய்ய முடியும் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். அப்படின்னா ஏன் 7, 9? 2 கண்கள், 2 காதுகள், 2 மூக்கு துளைகள், ஒரு வாய், ஒரு சிறுநீர் துவாரம், ஒரு மலவாய். இத 2யும் வந்து 1 1ன்னு கணிதமா எடுத்தோம்னா 7, இது 2ம் 2 2ன்னு எடுத்தோம்னா 9. அதுலயும் வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 7 இப்படியும் பிரிப்பாங்க. 2 கண்கள், 2 காதுகள், 2 மூக்கு துளைகள், ஒரு வாய், இதெல்லாம் தலை. 7 இது கீழே இருக்கிறதுனால பிறகு இதையும் 2 துவாரங்கள் போட்டு 9 அப்படின்னு 9 துவாரங்கள். இவை எல்லாம் இது வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய என்ன மரபு, சித்த வாழ்வியல். சித்த வாழ்வியல் அப்படின்னா சித்த மருத்துவ வாழ்வியலை ஒட்டு மொத்தமாக விளக்கும் ஒரு பெரிய நுட்பம். அடுத்தது நாடகம் என்பதனை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அனிமல் இன்ஸ்பயர்ட் யோகா. யோகா அப்படின்றது ஒரு பெரிய ஆழமான ஒரு பதிவு. இது தனியா பேச வேண்டிய ஒரு தலைப்பு. நான் இன்று வந்து இதெல்லாம் ஏன் சேர்க்கிறேன் அப்படின்னா, அவங்க வந்து எப்படி இது எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வராங்க, ஒரு சயின்ஸுக்கு கொண்டு வராங்க. யோகா ஆசனா இஸ் இன்டர்னல் எனர்ஜி ரெகுலேட்டரி ஃபார்ஸ். யோகா ஆதனம் என்பது உள்ளாற்றல் முறைமை செய்கின்ற ஒரு நுட்பமான ஒரு முறை.
அப்ப இதுலதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரிசெம்பிளன்ஸ், நான் முதல்ல சொல்லி கொடுத்தேன். ரிசெம்பிளன்ஸ், எனாலஜி, அதை வச்சு அவங்க வந்து அதை ஒவ்வொன்றையும் ரெகுலேட் பண்ற அந்த முயற்சிகள் ஒவ்வொன்றையும் கவனித்தல். அப்போ அப்சர்வேஷன், காண்டல் என்பது காண்டிகை. அப்போ வந்து காணும் வழியாக நாம் அதை வந்து ஈட்டுவது அப்படின்ற அந்த காண்டிகை முறையை இங்க கொண்டு வராங்க. இது இன்னும் பத்தாது, இது நம்ம குறைவா தான் காட்டுறோம். அதுக்கும் மேலாக நாடகம் என்பது காயப்புலமாக, அதுதான் சிந்தனையை தூண்டும் மனிதரொத்த ஆய்வு கூடமாக ஆலய உருவாக்கம் அது உருவாக்குறாங்க. அப்ப was the temple created as a human like laboratory that stimulate தாட் அப்படின்னு உளவியல் இயக்கமாக எல்லா நிலைகளையும் ஒத்த அந்த ஆகமிக் சயின்ஸை இங்க கொண்டு வராங்க. The Agamic temple is a constructed such that its eternal and external and internal architecture correspond to the subtle brain and its psychological functions அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எண்டோஸ்கோபிக் வியூ ஆஃப் தி டெம்பிள் தான் வந்து நம்மளுடைய உடம்பையே மாத்துறது. அப்போ உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு கொண்டு வராங்க. அந்த இதுல இருந்து தான் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே இன்னொரு பெரிய ஸ்ட்ரக்சர் லாஜிக்ஸை கொண்டு வராங்க. இன்னொரு லாஜிக் இது வந்து பிறகு ஒரு எடுத்து இதெல்லாம் பேசுற ஆகம கோவில் அறிவியல் உயிர்களின் உயல் உண்மை எக்ஸிஸ்டென்ஷியலிசம் பேசுது. கோயில் உல அதாவது டெம்பிள் சைக்காலஜிக்கல் ப்ரொஜெக்ஷன்ஸ் கொண்டு வருது. இதுல இதுக்கு மேல நாங்க வந்து பாம் டெஸ்ட் தனியா உருவாக்கி அதுக்கு வந்து காப்பிரைட்ஸ் வச்சிருக்கோம். ஏன்னா இது வந்து இதெல்லாம் ரொம்ப நுட்பமான அறிவியல். இதெல்லாம் நான் வந்து இதுல இணைக்கல. எவ்வளவு தமிழுடைய வெரி இன்டர்கனெக்டட், வெரி மச் இன்டர்கனெக்டட். இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம், the heart is the holy sanctum of the god அப்படின்றத பாக்குறோம். அதுக்கும் மேல இன்னும் நுட்பமா போகுது. அது டுவல் சிஸ்டம் உள்ளுக்கு. அது முருகன் ஏன், விநாயகர் ஏன், அது விநாயகர் வந்து ஒரு ஆற்றலாக அப்படி மட்டும் பார்க்கல. நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இது வந்து எப்படி வேலை பார்க்குதுன்னா, அது வந்து ஒரு அந்த இரண்டு மூளை அறிவியலாக பாக்குறோம். அதாவது விநாயகா இஸ் ஆர்கிடைப் ஃபீல்டு அப்படின்னு தெரியுது. அது சைக்கிக் கான்சியஸ்னஸ் ஃபீல்டு, சித்துணர்வு. இப்போ உங்களுக்கு புரியும் அந்த வார்த்தை. சித்துணர்வு புலம். முருகப்புலம் வந்து சத்தறிவு புலம், சைக்கிக் இன்டெலிஜென்ட் புலம். அப்ப அதாவது விநாயக புலத்தை எழுப்பும் பொழுது நமக்கு சித்துணர்வு மேலோங்கிறதையும், முருகப்புலத்தை நாம் வேண்டும் பொழுது அங்கு சைக்கிக் இன்டெலிஜென்ஸ் சத்தறிவு புலம் மேலோங்குவதையும் நம்ம பார்க்கலாம். ஏனென்றால் அதுல வந்து சூரியகலை இருக்கு, சந்திரகலை இருக்கு. அது எப்படி இயங்குது இதெல்லாம் பிறகு மூச்சு அறிவியலுக்கு வரும் பொழுதும் பிராணாயாமம், அதனாலதான் அட்டாங்க யோக நுட்பங்கள் இதுல எல்லாம் வருது. அட்டாங்க யோகம் தெரியாமல் இதெல்லாம் ஒண்ணுமே புரியாது. என்னதான் சொல்றாங்க, என்ன இது நடக்குது அப்படின்னு. அப்ப முருகன் என்பது காரண அறிவியல், கொசாலிட்டி, ரிசர்ச், லாஜிக்ஸ், மேத், லாங்குவேஜ், அனாலிட்டிக்கல் திங்கிங்கும், அதாவது விநாயகர் என்பது சிங்க்ரோனிசிட்டி, இமேஜினேஷன், மெமரி, சிந்தசைசிங் திங்கிங், சினர்ஜி, இந்த மாதிரியான ஒரு பெரிய நுட்பத்துக்கு அப்படியே கொண்டு போகிற ஒரு அறிவியலை நம்ம பார்க்கிறோம். அதை வந்து இன்னும் ஆழப்படுத்தும் போது அது டூவல் சிஸ்டமாக, அது நியூரல் கண்ட்ரோலோட இது உள்ளுக்கு அது எப்படி இயங்குது அப்படின்னு. அப்போ அதாவது விநாயகர் ஏன் வந்து அதாவது அனிமல் இன்ஸ்டிங்டிவ் பிஹேவியர் டு, அப்ப பாத்தீங்கன்னா அது லாஜிக்கல் பிஹேவியருக்கு அது எப்படி நம்மள வந்து செலுத்துது, அந்த அதாவது சிங்க்ரோனோசிட்டி அப்படின்ற இது ரொம்ப பெரிய வார்த்தை. இந்த வார்த்தையை வந்து இதுக்கு தனியா ஒரு பாடம் எடுக்கணும். அது அந்த அந்த சிங்க்ரோனோசிட்டிக்கு எப்படி கொண்டு வருது. அதனாலதான் விநாயகரை வந்து மூலத்துல முதல்ல வெளிப்படுறோம். அந்த வழிபாடு ஏன் மூல வழிபாடாக, அது ஏன் மூலாதார வழிபாடுல விநாயகர் இருக்கிறார் அப்படின்ற கருத்து இதுல வருது. ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய முற்பிறவி, நம்மளுடைய அந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய நீண்ட கால அந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு வரும் பொழுது அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிங்டிவ் பிஹேவியரோட ஒட்டுமொத்த விளக்கங்களும் அதுல இருந்து அது இணையணும். அப்பதான் விநாயகர் வந்து முதல்ல நம்மளோட இன்ஸ்டிங்டே வந்து சரியா இல்லை அப்படின்னு அமைக்கும் பொழுது அது மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு எதுவுமே சரியா அமையாது என்ற கருத்துல, அப்போ இதுல இருந்து பிளெக்சிபிள் பிஹேவியர் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கு இயல்புகள், பிளெக்சிபிள் பிஹேவியரை எப்படி வந்து முருகர் வந்து அந்த புலமாக அதுல இயங்கி நமக்கு செலுத்துகின்றார் அப்படின்றத அப்படின்னாக்கா நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த
அறிவை தான் வந்து நோபல் பிரைஸ் வாங்கின ரோஜர்ஸ்பேரி பிரிச்சு அப்ப இப்பொழுது இதை வந்து ஆய்வுக்கு உறுதிப்படுத்தும் பொழுது உலகம் வந்து ஆமா மூளை வந்து 2 வகையில இயங்குது, அந்த மூளையை நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணா அது என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் இப்போ உலகம் பேசுது. அப்ப இதுக்கு முன்பே வந்து நீங்க பாத்தீங்கன்னா அர்த்தநாரி என்பது மூளையினுடைய இயக்கத்தை அவ்வளவு அழகாக பகுத்து காட்டுறாங்க பாருங்க. அதாவது ஆண் உடம்பு பெண் உடம்பு, உடம்பு என்பது 2 உடம்பு உண்டு, உன் உடம்பு உள்ளுக்கு 2 பகுதிகள் இருக்கு, ஒண்ணு ஆண் உடம்பு ஒண்ணு பெண் உடம்பு. சில பேர் கேட்பீங்க, இல்லையே நான் அப்படி ஒண்ணு எனக்கு தெரியலையே. அப்ப என்னுடைய கேள்வி வந்து ரொம்ப எளிதா ஒருத்தர்ட்ட கேளுங்க, நீங்க வலது கையில எழுதிட்டு இருப்பீங்களா இடது கையில எழுதுவீங்களான்னா அவர் சொல்லுவாரு எனக்கு வலது கை தான் நல்லா வரும், ரைட் ஹேண்ட் அப்படின்னுவாரு. சரி நீங்க ரைட் ஹேண்ட்ல எழுதுறீங்கன்னா ஏன் லெஃப்ட் ஹேண்ட் பயன்படுத்த மாட்டீங்க? வாட் இஸ் த ப்ராப்ளம்? த சேம் பாடி, அந்த சேம் பாடி தானே சொல்றீங்க, ஒரே உடம்பு தானே, ஏன் இந்த உடம்பு இப்படி இயங்குது, ஏன் இந்த உடம்பு இப்படி இயங்குது? அப்ப ஏன் இந்த மாதிரி இரண்டும் நீங்க கோஆர்டினேட் பண்ண வேண்டிய ஒரு உடம்பு ஏன் வந்து ஒன்று உங்களுக்கு அதுல என்ன பிடிக்காதா அப்படின்னா, இல்ல அது நான் பயிற்சி பண்ணல. சரி நீங்க ஏன் ஆரம்பத்திலேயே அதை பயிற்சி பண்ணல? இல்ல இதுதான் சீக்கிரமா வருது. அப்ப இந்த மாதிரி காரணங்கள் எல்லாம் பின்னால பாக்குறாங்க. அப்ப என் உள்ளே 2 உடம்பு இருப்பதை நான் முதல்ல அறிந்து கொள்ளணும் அப்படின்றது. இப்ப இதெல்லாம் நம்ம வந்து இன்னும் ஆழமா பாக்குறதுக்கான ஒரு இதுலதான் நம்ம வந்து கார்பல் கொலசம் வருது. இதுக்குதான் வந்து நோபல் பிரைஸ் கிடைச்சது அவருக்கு. அப்ப கற்ப கலசம்ன்றது கோயிலுடைய கட்டமைப்புகள்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இவ்வளதையும் நம்ம பார்த்த நாம இந்த நிலையில அடுத்த அறிவியலாக நம்ம காணக்கூடியது, இப்ப நான் வந்து காட்டியது ரொம்ப மிக குறைவு. தமிழர்கள் எப்படி செஞ்சாங்கன்னு தான் காட்டிட்டு வரேன். தமிழ் என்பது நீங்க இதுவரை நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த பாடம். இப்ப நம்ம வந்து உயிரை பற்றிய ஆய்வுக்கு வந்தோம். உயிரை எப்படி ஆய்வு செய்திருக்கின்றார்கள், அடுத்தது மெய்யை பற்றி ஆய்வுக்கு கொண்டு வர போறோம் அடுத்த வாரம் ஒரு வகுப்பு நான் கூடுதலாக செய்ய விரும்புறேன். அப்போ இது வந்து மெய்யை பற்றி விளக்க போறேன். அப்ப இரண்டும் சேர்வதை நீங்க பாருங்க, மெய் எவ்வளவு ஆழமாக போகுது பாருங்க. ஏன் மெய் எழுத்துக்கள், ஏன் மெய் எழுத்துக்கள் 18, ஏன் மெய் எழுத்துக்கள் வந்து 6 6ஆக பிரிக்கப்பட்டது, எதுக்காக வந்து இந்த மாதிரி உண்மைகள்லாம் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். ஆனா நீங்க முதல்ல இன்றைக்கு பாடத்தை வந்து நான் வந்து ஒரு நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக மீண்டும் நம்ம வந்து ஒரு பெரிய ஆய்வை வந்து ஒரு ஒரு சுருக்கமாக நான் உங்களுக்கு ஒரு பார்வையை உங்களுக்கு தரேன். அதாவது நீங்க பார்க்கும் பொழுது முதல்ல இதுல நமக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். தமிழர் மரபு என்பது எப்படி உண்மையை ஆய்வு செய்யும் ஒரு ஒரு முறையாக அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். அப்ப அந்த அந்த ஆய்வு வந்து ஒரு இலக்கணப்படுத்துறாங்க. உயிர் வேற, மெய் வேற, மெய்யின் வழி அது உயிர் தோன்றும் அப்படின்னு. இன்னும் நான் இந்த இலக்கணங்கள் இன்னும் முழுமை செய்யல. நான் மீண்டும் சொல்லிக்கிட்டே வரேன். பிறகு நான் வந்து ஒவ்வொரு இதுலயும் தொல்காப்பியர் எப்படி அந்த இலக்கணத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்காரு பாருங்க. உயிரையும் மெய்யும் பிரித்து பிரித்து அந்த உயிரை காண்டிகையாக மாத்தும் பொழுது டெமான்ஸ்ட்ரபிள் ட்ரூத்தா அதை எப்படி கொண்டு வரணும், நீங்க எப்படி வந்து உங்களையே ஆய்வு செய்ய இந்த உண்மைகள் அத்தனையும் நீங்களே புரிந்து கொள்ளலாம், மெய்ப்பொருள் காண முடியும். இதற்கு வந்து மற்ற விஷயங்கள் அல்ல, உங்களை நீங்க காண காண அந்த உண்மையை நீங்க எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்றத எப்படி பிரிக்கிறார் பாருங்க. இறை புறம்பொருளின் மொழியாக இருக்கக்கூடிய 2 இயற்கையையும் பொழுது காலத்தையும் அறியும் மொழியாக இதுவே முதல் பொருளாக மாற்றி அந்த 2 பொருள்கள்ல ஒன்று புலம் பொருள் என்று அகக்காலம் புறக்காலம்னு பிரித்து அந்த அகக்காலங்கள் இவை இரண்டையும் நீங்கள் ஆய்வு செய்வதற்கு 3 கருத்துக்களை பிரிக்கிறாங்க. நீ உன்னை ஒரு ஒரு உயிர் 3 நிலைகள்ல வந்து அதாவது தொடர்பாகின்றதை பார்க்கிறோம். அந்த 3 தொடர்புகள் என்னென்ன, சடம், அதாவது சடம் சிவம் உயிர்கள் அப்படின்றது, அதையே வந்து ஆ இ உ என்று அதை பிரித்து அதை வந்து மெய்யாக்கி அதுல வந்து உயிர் என்பது அகாரமாக்கி, உகாரத்தை வந்து பேருயிராக்கி, இகாரத்தை வந்து மெய்யாக்கி, ஏன் இதை மெய்யாக்குறாங்க அப்படின்றத பிறகு பார்க்க போறோம். மெய் எழுத்து வரும் பொழுது உங்களுக்கு தெரியும். மெய்யின் இயக்கம் வந்து அகரமோடு சிவம்னும் அப்படின்னு, ஏன் அகரம் வந்து மெய்யோடு சேர வேண்டும் என்பதற்கு எல்லா உயிருக்கும் இன்பம் தேவைப்படுவதனால் அகாரம் என்பது வலியினுடைய அதை எதிர்க்கும் ஒரு பேராற்றலாக அந்த அகார சக்தி உருவாவதை காண்டிகையாக மாற்றி, வலி என்பது 2 முறைகள்ல இருப்பது, அது காயப்புலமாகவும் உயிர் புலமாகவும் இருப்பதை பார்த்தோம். அந்த எழுகை அப்படின்ற இந்த பகுதியை நம்ம முன்பே முடித்துட்டேன். இது எப்படி வந்து ஒரு ஒரு பெரிய கணிதமாக மாறுது எழுத்து என்பது. அதன் அடிப்படையில ஒட்டுமொத்த இன்னைக்கு இருக்கக்கூடிய லிங்குவிஸ்டிக் சயின்ஸ், அதாவது வவல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் எழுத்துக்களே இப்படித்தான் உருவாகும் இந்த அடிப்படையில். அப்போ இந்த 5 நிலைகளை முதல்ல உருவாக்கி 3 மூலத்தை பிடிக்கிறாங்க, 3 பாயிண்ட்.
பாருங்க அந்த 3 பாயிண்ட்டும் வந்து அவங்க என்ன செய்யறாங்க, அதுல இருந்து நெடுங்கணக்கை உருவாக்கி, தமிழ் நெடுங்கணக்கு ஆகம இலக்கணத்தை உருவாக்கி, ஒளி போலிமை செஞ்சு ஒளி போலிமையை நீக்குவது, போலிமை ஒளி போலிமைய சுடோ சவுண்ட்ஸ் அப்படின்னு இன்னைக்கு சுடோ ரேஷனலிஸ் இருக்கிறது போல. அப்போ மூச்சு எல்லாத்தையும் அப்படி எடுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் எப்படி கட்டற்ற அளபடை ஃப்ரீ லெங்தனிங் ஆஃப் சவுண்ட் அப்படின்னா உங்களால வந்து நமக்கு உயிருக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கு அப்படின்றதெல்லாம் இதுல பிறகு பார்க்க போறீங்க. ரொம்ப அழகா இருக்கும். அவங்க எப்படி இவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா யோசிக்கிறாங்க அப்படின்னு அதையே வடிவமாக்கிறாங்க. அந்த பேசிக் பிரின்சிபல், ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் 3 விஷயத்தை எடுத்துக்கிட்டு மெய் பரமாத்மா, அதாவது உயிர் அப்படின்னு பர நிலையை எடுத்துக்கொண்டு அதை 3 ஃபண்டமெண்டல் சயின்ஸ், இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், பசுக்கல்வி, பாசக்கல்வி, உயிர்கல்வி அப்படின்னு. அதாவது பசுக்கல்வி, பாசக்கல்வி, பதிக்கல்வி அப்படின்னு 3 கல்விகளை பிரிக்கின்ற அந்த முறையை பாருங்க. அவங்க எப்படி வந்து பதி வந்து பாசத்தோடு இணையாது, பசுதான் பதியோடு இணையும், பசு வந்து பாசத்தோட சேர்ந்தே இருப்பதனால அந்த அந்த சேர்வு நிலை என்றென்றும் இருப்பதனால அதை களைய வேண்டும். ஆனா அது தொடர்புல இருக்கும். ஆனா பதி வந்து பாசம் கிடையாது அப்படின்றதெல்லாம் எவ்வளவு அழகாக உருவாக்கி பிறகு இதை மந்திராயணமாக உருவாக்குறது. இதை வந்து அழகாக பிரித்து அந்த உணர்வு நிலைகள்ல கொண்டு வராங்க. மலக்கலப்பு இருப்பதனால 2 நிலை இருக்குது. மலம் என்பது நீக்கப்பட வேண்டியது. அது 3 நிலைகள்ல ஒரு உயிர் அளக்க முடியும். இதை மட்டும் விட்டுறாதீங்க. இது தமிழ் மரபுல இதை விட ஒரு சிறந்த மானறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு ஆன்மீக மானி அப்படின்றது உயிர் தன்னறிதலின் உண்மையை அளக்கும் ஆன்மீக மானியை தானே வைத்திருக்கின்றது அப்படின்ற அந்த கருத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ உயிர் தான் அலாது நிலை உடையது அப்படின்றத பார்த்து உயிரினுடைய இயல்புகள் இது 5 முதல்ல நான் குறிப்பா இதை சொல்றேன். ஏன்னா 5 விஷயங்கள் வந்து எதிர்க்குது. அந்த விஷயங்களை வந்து மாத்தி அமைக்கிற ஒரு மெஷர்மெண்ட் டூல்ஸை கொடுக்குறாங்க பாருங்க. இட்ஸ் a வெரி வெரி ஹெண்டி இன்ஸ்ட்ருமெண்டல். அந்த சயின்ஸ் வந்து நம்ம கையில கொடுத்தது பாருங்க. நீங்க இதை இப்படி செஞ்சு பார்க்கும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த உண்மையை அறியாமையில இருந்து அறிவுடைமை தெரிவுக்கு வருவது, தெளிவு பெறுவது, உய்வு பெறுவது. எதை உய்வுன்னு நம்ம சொல்றோம், எதை சித்துன்னு சொல்றோம், எதை சத்துன்னு சொல்றோம், ரொம்ப நுட்பமாக தெளிவுபட எல்லாத்தையும் சச்சித்தானந்தத்தினுடைய உண்மையை முழுமையாக உணர்த்தும் ஒரு அறிவியலாக கொண்டு வந்து மாறா மலம். இன்னைக்கு மலம்னா என்னன்னு இன்னும் புரியல நமக்கு. இருந்தாலும் அது வலியை தருவது அப்படின்ற ஒரு மூல கருத்தை வச்சுக்கொண்டு அதுவே வெறுப்பை தூண்டுவது. அந்த வலியினுடைய தோற்றங்கள் பல வெறுப்புகளை நம்ம உள்ளத்துல ஏற்படுத்துது. அதாவது நம்ம பல இன்னல்களுக்கு நம்மை கொண்டு செல்வது. அந்த வெறுப்பை நாம் வந்து முறையாக ஆய்வு செய்யாவிட்டால் எது ஏன் எனக்கு வெறுப்பு வருகின்றது, ஏன் வெறுப்பு வருகின்றது என்ற அந்த கேள்விக்கு எனக்கு ஒரு புரிதல் இல்லாத வரை என்னால் வினாவை கேள்வியாக மாற்ற முடியாது. அந்த வினா எழுப்பும் பொழுதுதான் எனது அது பதிவுகளில் இருந்து எனக்கு இதுக்கு இருந்த முன்பு நான் செய்த அந்த ரெக்கார்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நினைவுகளையும் கூர்வு செய்து புரிதலை உருவாக்கி அங்கிருந்து இந்த வழியில் இருந்து நான் மீள முடியும். அதை செய்வதற்கு ஐந்தன் மண்ணும் அவத்தை நிலை நான் பெறுகின்றேன். அது பிறகு ஐந்தன் மண்ணும் அப்படின்றத 5 அவத்தைகளாக ரொம்ப ரொம்ப மிக ஆழமாக இது பிறகு விளக்க போறோம். சுத்தமாயை, அசுத்தமாயை, கர்மம், இந்த மாதிரி அது கர்மா தியரி எல்லாம் வரும். பிறகு இதை வந்து ஓங்கார திருவம்பல சக்கரத்துல கொண்டு வராங்க. இதுவே வந்து எப்படி விரியுது, நான் கேட்ட கேள்வி இங்க இது எப்படி விரியுது அப்படின்றதுதான். இது வரைக்கும் அகாரம் உயிர் விரியும், இறைவன் விரிந்து நிற்கின்றார், அது பறந்து நிற்கின்றார், வியாபகமாக இருக்கின்றார் அப்படின்றதெல்லாம் புரியுது. இதுல உணர்வு நிலைகளை 7 உணர்வு நிலைகளை அழகாக பிரிக்கின்றார்கள். 7 உணர்வு நிலைகளில் இருந்து எல்லா உண்மைகளையும் விளக்க முடியும் என்ற அந்த கருத்து. 7 உணர்வு நிலை இருப்பதனால் 7 நிலைகள்ல உணர்வு நிலைகளை நான் வந்து வெவ்வேறு நிலைகள்ல இங்க அறிகின்றேன் அப்படின்ற ஆதார நிலைகளை, ஆதார சக்கரங்களை உருவாக்குறாங்க. ஆதார சக்கரங்களை உருவாக்கியதிலிருந்து 7 இசை நுட்பங்களையும் உருவாக்கி அதுவே ஆரோகணமும் அவரோகணமும் ஆக்கி அந்த ஒருமைய நிலையிலிருந்து நம்மை வந்து 3 நிலைகள்ல கொண்டு போறாங்க. அதுவே இயல்நிலை ஓசைகளையும் பன்னீர் சுரத்தான இசைகளையும் வானியல் கால நிலைகளையும் பிரித்து எல்லாமே 12ஆக கொண்டு வந்து 12 நுட்பத்தை வந்து இதுல விளக்கி ஒவ்வொன்றாக அதுல 7 ஏன் வந்து கிரகங்கள் வந்து 9 ஆனா 7
என்ன அப்படின்னு 7 வந்து 2 சாயா கிரகங்கள், இப்படி பல இது நுட்பம் போகுது, நான் அதை பேசல. அதுவே சதாசிவ தத்துவம் முத்தமிழ் வேதமாக உருவாக்கி இயல் இசை நாடகமாக கொண்டு வந்து அதுவே மந்திராயணம் தந்திராயணம் எந்திராயணமாக ஆக்கி இப்படி ஒவ்வொன்றிலையும் வந்து அவங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ளூம்ஸ் டெக்ஸானமியை பார்த்து இயல் இசை எல்லா உண்மைகளும் தமிழர் மரபுல இருக்கக்கூடிய வீணை அறிவியல், இது ஒரு பெரிய அறிவியல். அது போல வீணையே வந்து உடலாக, மத்தளத்தை வந்து அண்ட தளமாக மாத்தி, அதுவே நீங்க பார்த்தீங்கன்னா, குழலை வந்து உடம்பாக மாற்றி, அந்த உடம்புக்கு ஏற்ப அதுல இருக்கக்கூடிய நுட்பங்களை இயக்கக்கூடிய ஒரு நுழைவாக, யோகமே வந்து ஒரு நாடக கலையாக, காயப்புலத்தை இயக்கும் ஒரு நுட்பமாக, கோவில் வந்து அகம், புறம் என்ற 2 நிலைகளையும் நாடக நிலையில, காயப்புலத்துல, பிசிக்கல் ஃபீல்டுல நம்மள செயல்படுத்துறது, அகநிலைகளை உணர்த்துற அந்த ஊனுடம்பு, ஆலயம் அப்படின்ற அந்த நுட்பத்தையும் காட்டி இப்படி முருக நிலை புலம், முருக புலம், விநாயக புலத்தையும் கொண்டு வந்து இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். இதுக்கு மேல நமக்கு வந்து இருக்கிறது நான் வந்து காட்டாத நிறைய உண்மைகள் இருக்கு. மரத்தினை எப்படி வந்து மரமே மனிதனுடைய ஒரு உயிராக்கம், அதெல்லாம் நான் இன்னும் இதுல செய்யல, சேர்க்கல. எப்படி மரத்தை ஏன் நம்ம மர வழிபாடு செய்கிறோம், எதற்காக நமக்கு வந்து இந்த மாதிரி மரத்தை நம்ம எப்படி வழிபாடு செய்வதற்கான பின்புலங்கள் என்ன, அதை ஆய்வு செய்வதற்கான காரணங்கள் என்ன, அப்படின்னு இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே இன்றைய பாடத்தை நான் வந்து உயிர் உயிர் எழுத்து, உயிர் ஏன் தமிழர்கள் உயிரை பிரித்தார்கள், அந்த உயிருக்கு ஏற்ப எப்படி ஒரு மரபையே உருவாக்கினார்கள், இது உயிர் மயங்கா மரபு அப்படின்ற அந்த நுட்பத்தை நாம் இன்று பார்த்தோம். ஆகவே இதுவரை உயிர் இயல்பு என்ன அப்படின்றத பார்த்திருக்கோம். அடுத்த வாரம் வந்து மெய்நிலை, ஏன் வந்து மெய் எழுத்துக்கள் 18ஆக அது இருக்கின்றது என்ற ஒரு கடைசி பார்வையை பார்த்து இந்த தமிழ், நானே தமிழ் என்ற அந்த சிந்தனையை நாம் வந்து ஒரு முழுமை செய்யவிருக்கின்றோம். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அதாவது இதை செய்து கொடுத்துடணும் தமிழர்களுக்கு, இதுவும் தெரியாமல் தமிழராய் வாழ்வது, முதல்ல தமிழராய் பிறப்பதே ஒரு பெரிய அரிது. தமிழராய் பிறந்து தமிழர்களினுடைய மாபெரும் இந்த உண்மையினை தெரியாமல் இறப்பது, அதை விட வந்து நம்மளுடைய ஒரு வேதனை எதுவுமே இருக்க முடியாது. பிறந்த பிறப்புக்கு நம்ம ஏதாவது ஒரு நீதி செய்ய முடியும் அப்படின்னா, தமிழை தெரிந்து கொள்வோம், தமிழ் அறிவை தெரிந்து கொள்வோம், தமிழர்களுடைய வாழ்வியலை புரிந்து கொள்வோம், தமிழ் மொழியையே வந்து ஒரு வாழ்க்கையாக நமக்கு கொடுத்த ஒரு மரபினை தெரிந்து கொள்வோம், தமிழராய் பிறந்ததற்கு பெருமைப்படுவோம், தமிழராய் பிறப்பதற்கு என்ன தவம் செய்தோம் என்ற அந்த உணர்வோடு இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்வோம். சிவா திருச்சிற்றம்பலம்.